அதான் இசையோட பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அதான் நிக்குது. யாரை கட்டாலும் அதை சொல்லுவாங்க, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்கன்னா அந்த அது வந்து செல்வனைக்கு ஒரு அடுத்த அத்தியாயத்தை கொடுத்த ஒரு பாட்டைத்தான் அதை நான் பாக்குறேன். இது என் கருத்தை என் பாரு, நான் அப்படித்தான் பாக்குறேன். அப்ப ரெண்டு பேருக்கும் ரெண்டு பாட்டு ரெண்டு விதமா காட்டிக்க இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு பாட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலாசிரியருக்கும் ஒவ்வொரு பாட்டு வந்து அவர்களுடைய திருப்பத்தை காட்டி இருக்கு. இதை வன்னியம் வந்து புழுகுறான் உசுப்பேத்திரான்னு சொன்னீங்கன்னா அதை மறந்துருங்க. ஒருவருடைய திறமை அவருடைய எதிர்காலத்தையும் அடுத்ததாக அவருடைய எப்படி நகர போறாங்கன்றதையும் காட்டும். எத்தனை பாட்டு எடுங்க, தியாகமா இருக்கட்டும், தியாகியா இருக்கட்டும், அல்லது சிவதாக்காவா இருக்கட்டும், அல்லது அயந்தாக்கெல்லாம் அந்த வேற ஒரு பாட்டு நான் நினைச்ச பாக்கல. முதலாவது பாடல நான் கூட அப்படி கொடுத்துருக்கணும் தெரியாது. அந்த மாதிரி இருந்து அந்த பாட்டை கேட்கின்ற பொழுது அது காலில் கேட்டா திரும்ப திரும்ப இசை நல்லா இருக்கு, வரிகள் நல்லா இருக்கு. ஏபி என்ன பார்க்கலாம். இந்தியால காரைச்சனாதி என்ன பாத்தீங்கன்னா அழுக்கு குளிக்க அந்த பாட்டு. இந்தியால வானராணியை பாத்தீங்கன்னா கோட்டையில ஓடி வர்ற அந்த பாட்டு, அதை விட எங்களுக்குள்ள போட்ட பார்த்து அந்த பாட்டை பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கு அந்த பாட்டு. அதே மாதிரி கேசவன் என்ற பாட்டை பாத்தீங்கன்னா அந்த அரசியல் நாங்கள் பேசினதையே இதுவோ அரசியல்னு போட்டிருப்பாரு. அதே மாதிரி ஆதவனைய பாத்தீங்கன்னா வந்து இந்த சிங்கள ஐக்கியத்தை பற்றி போட்டிருப்பாங்க. டக்கர டக்கர அருணியக்கா போட்டிருப்பாங்க. அங்கே வந்து அதே சிங்கள மொழி பாட்டு வந்து அகலியாக்கா போட்டிருப்பாங்க. அது செல்லி செல்லியன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த ரெண்டு வந்து சிங்கள மொழியை பேசக்கூடிய அந்த பாட்டை இருக்குது. பிரியா கடை பாத்தீங்கன்னா அந்த காதல் வேலி, எனக்கு இந்த முதலாவது பாட்டு அவங்கள வந்து அதே ரொம்ப கிட்ட இளங்கோனோட சொல்லியிருந்தாரு, யார் விழுறாங்க அப்படின்னு. அந்த பாட்டு எனக்கு இப்போ எனக்கு மனசுக்கு நிக்குது. எங்கட இசைக்குள்ள வந்தாலும் கூட எனக்கு அந்த பாட்டு எனக்கு பல முறை அதை உச்சரிக்கக்கூடிய அது சந்தேகம் என்ற ஒரு வார்த்தையை போட்டிருந்தாங்க நம்மளோட இசைக்குள்ளால. அந்த பாட்டெல்லாம் வந்து பேசக்கூடிய ஒரு பாடல். யார்கிட்ட பாட்டை விட சொல்லுங்க, யார்கிட்ட பாட்டை விடலாம்? ஒரு தட்ட பாட்டு சிவதாக்காட பாட்டுலாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மா அப்பா பற்றி அடிப்பேன். எனக்கு சிவகாதால பிடிச்ச பாட்டு அண்ணன் பாடல இளங்கோ செல்ல பாடல பிடிக்கும் பாராண்டாது. அது மற்றதை பாத்தீங்கன்னா இப்போ சந்தித்தேட்டான கணவனை பற்றி தப்பித்தேன்னான்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டு கணவனை பற்றி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்டாட்டியான ஒரு மனைவியானவர் ஒரு கணவனை இப்படியான ஒரு கோணத்துல வச்சு பாக்குறத நான் பார்க்கல. அது வந்து அப்படி பாக்குற மனம் இருந்தேன்னு சொன்னா அவங்க விட்டு கொடுத்த போகக்கூடிய ஒருவராக இருப்பாங்க. ரெண்டாவது எவ்வளவு ஆழமாக நேசிப்பார் என்பது அந்த ஊழல் ஊழலாக காண முடியும். இங்கால வந்து லூசு புருஷா ஒரு ஏக்கத்தை கொடுக்குறாங்க, இப்படி இருந்தா நல்லா இருக்க வேண்டும். அவங்க அதே பொண்ணு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி சொல்றாங்க, என்னண்டு நீங்கள் எனக்கு கிடைச்ச புருஷன் நல்லா இருக்கு, வேற யாரும் இன்னைக்கு எப்படி சண்டை வந்து பிடிச்சிங்க, நான் அப்படி வெளிப்படையா கதைக்கக்கூடியவள் ரெண்டு அவங்க அதை சொல்றாங்க. இங்கால தியாகமா பாத்தீங்கன்னா தியாமல் எனக்கு என்ன பிடிக்குன்னா நான் ரொம்பவே அவங்கள ஒரு கலம் கடுமையெல்லாம் கோவிச்சுலாம் இருக்கேன். இந்த முதலாவது பாட்டு வந்த கூட்டம் அல்ல ஈழப்பாட்டு வந்த அந்த ஈழமண்ட பாட்டு நல்ல பாட்டு இருக்கு. இப்ப அதை பிடிக்கும் விலங்கு சொல்ல பாடுற இசையில. நம்ம உடலாக வந்த இசையில பாத்தீங்கன்னா கணக்க பாட்டு எழுதிட்டாங்க அவங்க. அதுல எனக்கு அந்த திருமணமா வரமா சாபமா இந்த பாட்டு தான் எனக்கு ரெண்டு வரைக்கும் நெஞ்சு அந்த சொப்ளேட் இருக்குது. பட் அதை உடைச்சி பேசின பாட்டு. ஆனால் அந்த திருமணமா வரமா சாபமான்ற பாட்டு எனக்கு இப்பவும் அந்த இசையும் வந்து வரிகளும் வந்து ஒரு பெண்ணுடைய அடக்குமுறை வேதனைகளை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு அப்படி இருக்குது. தியாகியை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆலப்புறான் சீமானன் இந்த பாட்டை பாத்தீங்கன்னா மற்ற பாட கணக்கு அழிக்கிறாரு. இளங்கு சில படல இதுல அழிக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஆலப்புறான் பாட்டு வந்து எனக்கு இந்த பாட்டு சீமானகள் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றெல்லாம் காதல்ல போயிருக்காரு. பட் இந்த பாட்டு வந்து அவரை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடியது. அதே மாதிரி இளம்புரி போய் பாத்தீங்கன்னா எனக்கு அவர்ல பிடிச்ச பாட்டுலயா எனக்கு அவங்களோட அப்பா பாட்டு சோகம், அது அப்பாவுடைய பாசமா இருக்கும். எனக்கு அவர் என்னன்னா அந்த நானும் ஒரு ஊடகக்காரன், நான் கோவிப்படெல்லாம் பார்க்கல, எழுதிட்டு ஆகிவிட்டார். இந்த ஊடகத்துறையை சாடினார். நானும் ஒரு ஊடகக்காரன் தான். பப்ளிக் கொஞ்சம் அடிச்சார் பாத்தீங்களா, ஊழல் வாட்டி நீங்களா என்ன மனுஷரடான் அந்த துணிவை நான் அதை பாராட்டுறேன். அப்படி இருக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த பாட்டுக்குரியது. ஏபி என்ன பாத்தீங்கன்னா தேசத்தை பற்றி முதல்ல அதை பாட்டை போட்டு அடிக்கு பட்ட தூள் அது பக்காவா இருந்துச்சு. இப்படி எல்லாரையும் நாங்கள் இதுல பார்த்து கொண்டு போகலாம். நான் யாரும் விடுபட்டு இருந்தா சொல்லுங்க, நான் கீழே சொல்லிடுறேன். இப்படி எல்லோருடைய பாடல்களும் அற்புதமா இருக்குது. அங்கே வந்து இப்ப நான் இசையில வந்துட்டு சொல்லிட்டேன். மற்றது பாத்தீங்கன்னா அங்கே முதலாவது பாடலாசிரியர் இருக்காங்க. அவங்க அதிகமான பாடலை எழுதியிருக்கிறார். ஒரு 2 பாட்டு நினைக்கிறேன். அதுல யாழ்ப்பாண பாட்டு எனக்கு அதை பிடிச்ச பாட்டு. அவங்க எழுதின பாட்டு எனக்கு அது இப்ப எனக்கு அதை பிடிக்கும் அந்த பாட்டு. அங்கே பாத்தீங்கன்னு சொன்னீங்க ராகவி எழுதினாங்க. அஞ்சல போய் வந்து பாத்தீங்கன்னா அது நோரிலேயே அழகிரிலே என்கின்ற அந்த விபத்து காட்சி இன்றைக்கு வரைக்கும் அதிகமான பார்வைகள் கொண்ட பாட்டா எங்களோட யூடியூப்ல அதான் இருக்கு. இனிமேல் உடைக்கல, இந்த ரெக்கார்டு உடைக்கல. எதிர் நியூஸ் லைவ்ல உடைச்சிருக்குது. பட் ஆனா இந்த வன்னிமந்தன் யூடியூப்ல அந்த ரெக்கார்டை இதுவரைக்கும் உடைக்கல. அதே மாதிரி ஜெயந்தி அக்காட பாட்டு வந்து அந்த காதல் பாட்டு எழுதியிருப்பாங்க. நேற்று கூட நான் முதல்ல ரேடியோல போட்டேன். அந்த பாட்டு ஜெயந்தி அக்காட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி ஒவ்வொருவருடைய பாடல்களும் ஒவ்வொரு கோணத்துல அந்த பாடல்கள் அங்கே பயணிக்கும். அது வந்து பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் ஒரு பாட்டா நாம் பார்க்கிறோம். வந்து இது மிக 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 முக்கியமானது. இதை நாங்கள் எப்பவுமே வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய பாட்டை நாங்கள் தந்திருக்கு. அதே மாதிரி வந்து பிறவின பாத்தீங்கன்னா தேசத்துக்காக போட்டுக்காரு செல்வனின் மகன்.
அதே மாதிரி கொம்புரிச்சி போட்டுக்காரு. கொம்புரிச்சியோட பாட்டு வந்து முதலாவது பாட்டு எனக்கு அந்த ஜாழ்ப்பாண கண்ணா அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். கொம்புரிச்சி நம்ம மகன் தான் அவர்கிட்ட. ஆகாச பாத்தீங்கன்னா அப்பாவுக்காக அழிக்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா ராஜண்ணா வந்து எனக்கு அவரை போட்ட பாடல் எனக்கு பிடிச்ச துரோகி என்று சொல்லி ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. அது வந்து அது வேற லெவல்ல அவர்கிட்ட பாட்டு இருக்கும். அதே மாதிரி இந்தியால வந்து பாத்தீங்கன்னா யார் இவங்க எல்லாம் சொல்லிட்டுனா ஆமா அதெல்லாம் சொல்லியாச்சு. திருமதி வன்னிமேந்தன் நான் விட்டுட்டு நினைக்கிறேன், திட்டி இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவங்கள பிடிச்ச பாட்டு வந்து அந்த வரலாற்று பாட்டு, அந்த 2 வரலாறு பாட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க மத்த பாட்டு எல்லாம் எனக்கு என்ன பாட்டுன்னு இருக்கும். ஆனா எனக்கு சமீபம் வந்து அந்த 2 பாட்டு வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்கும். திருமதி வன்னிமேந்தனுடைய அந்த வரலாற்று பாட்டும் அந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆகவே இதில் மிக முக்கியமாக இதெல்லாம் பேசப்பட வேண்டிய அந்த பாடல்கள். எனவே எல்லாரும் நான் சொல்லி நினைக்கிறேன், ஒரு முடியல நினைக்கிறேன், பார்த்து பேச வேண்டிய விட்டா தப்பா போயிடும். அதாவது பேர்கள் நினைவு பார்த்தாலும் அந்த பாட்டு மனசுல இருக்கு பாத்தீங்களா. நாங்க பாட்டு பார்த்து படிச்சுனா இல்ல, அந்த பாட்டு இதுக்கு மெமரிக்கு இருக்கணும். அது இருந்தா தான் அது இருக்கும். இந்த நான் சொல்லப்பட்ட இந்த பாடல்கள்லாம் நான் சொன்னது பொய்யன்னா மேல வாங்க பேசும். நான் சொன்னது மிகைப்படுத்தி கதைச்சிருக்கிறேன், வன்னிமேந்தன் புழுகிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றதா. அப்படின்னா ரசனை இல்லாதவன் உணர்வு அற்றவர்கள் பொருள். இதெல்லாம் நீங்க வந்து எல்லா பாட்டையும் போட்டு உங்களோட இதுல போட்டு அந்த பாட்டு போடுங்க, நல்லா இருந்தது. ஐயோ அது நான் போட்டேன் டிக்டாக்ல, அதை போட நான் மறந்து. அது வந்து என்ன பாட்டு, அது புள்ளி என்ன, அது வந்து பாட்டு சரியா தானே இருக்கு. பட் அதுல நான் ஏன் அப்படி போட்டுறேன்னு சொன்னா நான் மாத்திருப்பேன். நம்ம அந்த பாட்டை போட்டிருப்பேன், எதுக்கு நான் அதை போடல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல சில தவறு இருக்கு. எங்க அந்த பாட்டு கடைசியாக தான் இருக்கேன் நினைக்கிறேன். இல்லையே நான் டிக்டாக்ல நான் ஃபைலுக்கு பாக்குறேன். நான் வரேன் வன்னிமேந்தன் தளம் 100 பாட்டு எழுதிருப்பீங்க, வரேன் கண்டுபிடிங்க. நான் வரேன் போறேன் கடற்கரை. இந்த பாடல் வந்து உறவுகளை வந்து இந்த 100 பாடல், அதாவது என் பாட்டை நான் எடுக்கல, என் பாடு தவிர்த்த ஏனையருடைய பாடல வந்து தலைப்படுத்த போட்டிருக்கேன். அதுல சொல்லு வந்து முறியுது. நான் அதை முறியாம கொண்டு போகலாம், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும், ஒரு 5 நிமிஷம் இல்ல 6 நிமிஷம் இந்த பாட்டு போயிருக்கு. அப்படி நாங்க அதை சரி பண்ணி படி கணக்கு கொண்டு வரணும், அப்படித்தான் கொண்டு போகலாம் அதை. ஏன்னா அதை தவிர்த்துட்டு இந்த ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இதுக்குள்ள இந்த பாட்டை எப்படி சரி செய்யலாம். இந்த பாட்டு வந்து பாட்டு தான், ஆனா 40% பாடுறதுக்கும் 60% பாட்டு இல்லை. அது என்ன முழுமை பொறையில அந்த பாட்டு, அந்த முழுமை பொறாம இந்த பாட்டை போட்டிருக்கேன், ஒரு தலைப்பு எடுத்து போட்டிருக்கேன். இது என்னன்னா இந்த 25 பாடலாசிரியரும் இந்த பாட்டை கேட்கணும். இந்த பாட்டை கேட்டுட்டு இந்த பாட்டை எப்படி ஒழுங்குபடுத்தலாம், முழுமையான பாட்டை ரசிக்கும்படியோ எப்படி கொண்டு வரலாம்ன்றக்காக தான் இந்த உத்தியை கையாண்டுக்கிறேன். அதுல நான் அதை போட்டு சரியா முடிச்சிருப்பேன், அதை செய்யல அதை நான். அதனால வந்து அந்த ஒவ்வொரு பாடலுடைய தலைப்பு பாடல தலைப்பை வச்சு அந்த பாட்டை நான் கொண்டு வச்சுக்கேன். ஒரு 10 விதம் தான் எக்ஸ்ட்ரா சொல்ல நான் இதுல சேர்த்து விட்டுருக்கேன். மற்ற மொழிய பாட தலைப்பு தான் வருது. நீங்க அதை பாருங்க, இந்த பாட்டை எப்படி முழுமை பெறலாம், முழுமை பெற செய்யலாம் என்பதை பாடலாசிரியர் இதை நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை போடுறோம். நன்றி, ஞாபகப்படுத்தி நாங்க போறோம். ஆட போற இந்த பாட்டை கேட்டு அதிர போற புத்தி இருந்தா சிந்தை தீட்டு வானெழுந்து ஒன்ன காட்டு. புள்ள பாமினிக்கு இதுதான் காதலா, முத்தம்மா இதுதான் காதலா. தனிமையில் தவிக்கிறேன், ஓ நினைவில் தவிக்கிறேன். ஐசாலக்கடி குவட்டாரு அடிச்சுக்கவா இறைவா இந்த கொடுமை. அம்மா நீ எந்த உயிர் அம்மா, எந்த கடன் எத்தனையோ அத்தனையும் தீர்த்திடடா. காதல் இருக்க கோபமா, இதுதான் காதலா. காதலானதே ஏன் காதல் யாருங்க, உத்தமர் காலமே காலமே தாங்களடா சாமி. டிக்டாக் கூத்து டிக்டாக் பெண்ணே நீ எங்கே, பாரதி கண்ட புதுமை பெண்கள் எங்கே. வானம் பார்த்த பூமி டக்கர அதிர நீ வைக்கிற. காதலிச்சு கட்டிய கல்யாண பாதியில தவிக்குதே, சந்தேக புயல் ஒன்று அடிச்சதே. பாரடா புருஷா என் புருஷா நில்லுடா, அப்பா என் உயிர் தெய்வம். தாயில்ல பிள்ளை தவிக்குது, உன்னால தவிக்குது. விதவையாகி போன பெண்ணின் கதை கேளு, அன்பே உன் இதயத்தால் காதல் செய்தாய் என்று ஏன் என்னை விட்டாயோ. அந்த காலம் திரும்பிடும்
எனக்கு கிடைத்திடுமா அந்த கண்ணாலே என்னை கட்டி போட்டாளே பெண்ணே நீயும் பெண்ணாடி நாகரீக விலை மாதை மனிதம் எங்கே காதல் காதல் இதுவா காதல் சிறகிட்ட கிளி ஒண்ணு சிறு வாழ்க்கை வாழுது 10 மாத சுமந்து தனிமையில் தவிக்குது தாய் கண்ணீரில் அம்மா வாழ காவு வண்டி காவி போனது நன்னாசைப்பட்ட அனுஷ சிறகடிக்கும் என் மனதை சிறை பிடித்து போனையே அந்த பொண்ணு அளித்தா காதலியே என்றும் காதலியே ஈழத்தின் பெரும் கொடையே சல்லி சல்லி பணம் அம்மா அம்மா எங்க அம்மா சிறுகிழந்த கிளி ஒண்ணு சிறு வாழ்க்கை வாழுது சிறுகிழந்த கிளி ஒண்ணு சிறு வாழ்க்கை வாழுது அம்மாவுடன் பாசம் அது அத்தனை வேகம் அந்த கண்ணாலே என்னை கட்டி போட்டாளே இதுவா அரசியல் அட இதுவா அரசியல் நான் ஒரு லிங்க் சுட்டலே அம்மா உந்தன் பாசம் அது அத்தனை வேகம் குடிச்சு குடிச்சு ஏண்டா சாகிற அந்த கண்ணாலே என்னை கட்டி போட்டாளே குடிச்சு குடிச்சு சாகிறேன் ஒன்னாலு வைரவா வைரவா என் மகன பாரடா இவன் ஒரு புலிடா கேள்விக்கு பதில் இல்ல அரசியல்வாதி ஓடுறான் எங்க அண்ணன் சீமான் சங்கிலியன் வீர சங்கிலியன் கொட்டட்டும் கொட்டட்டும் வீரத்தின் மொழி டே டே கொட்டட்டும் வீரத்தின் மொழி இதுவா அரசியல் அட இதுவா அரசியல் வேட்டி வெள்ளை வேட்டி வாக்கு கேட்க வந்த வேட்டி வெற்றி கோஷம் முழங்கட்டும் மண்ணு வருவாரு எங்க அண்ணன் வாங்கடா வாங்க பண்ணி மைந்தன் தாளம் ஆட போற இந்த பாட்டை கேட்டு தீர போற புத்தி இருந்தா சிந்தை தீட்டு வான் எழுந்து ஒண்ணு காட்டு இந்த பாடல் பாடல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடல் தலைப்பு அதுல பாத்தீங்கன்னா பாட்டு முழுமை போறல நான் வெளிப்பட சொல்லிடுறேன். முழுமை போற நான் செஞ்சிருக்கேன், நான் செய்யல. எதுக்கண்டா பாடல் எழுத வராது அப்படின்னா கற்பனை இல்லைங்க. இந்த பாடல் தலைப்பே ஒரு பாட்டு தான். அதை வச்சே பல்லவியை போட்டு பாட்டை உருவாக்கிள்ள அவங்க. அதான் அதுதான் முதலே போட கொஞ்சம் மாத்தி யோசிச்சு சொல்லிட்டேன். இந்த பாட்டை பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்கன்னா பாட்டுன்னு சொல்றீங்க, பட் நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்றேன். முழுமை போற இல்ல, அது கொஞ்சம் இனிமையா இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஏன் பாட்டை விட்டுருங்க, முடிஞ்ச வரைக்கும் மற்றாக்கட தலைப்பல தூக்கி உள்ளுக்க போட்டு விட்டேன், அடிச்சு விட்டேன். அது அது ஒரு வித்தியாசமா இருக்கா இல்லையா, கேட்கறது ஒரு நல்லா இருக்கு. அதே நம்ம பாட்டு கூட தலைப்பல ஓட்டாங்க அப்படின்னு. வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் மைந்தன், வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய பாடலாசிரியர் அவர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தியாகியின் இந்த சீமான் அந்த பாட்டு சூப்பரா இருக்கு. வாழ்த்து பாடல்கள் எல்லாம் அருமை, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய பாட்டுக்கு வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. அதுல அந்த மியூசிக் பிடிச்சிட்டீங்க, அது நல்ல மியூசிக் கிடைச்சிருக்கு. ஒரு இன்னும் கொஞ்சம் வசன அமைப்புகள், அதாவது நிறைய நேரம் வேணும், அது எனக்கு தெரியும். அவ்வளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. இப்ப சிங்கள தம்பிய காணொலி யோசிச்சேன், பட் நிறைய பாட்டு நான் அந்த பாட்டை முடிஞ்ச அப்புறம் பார்த்தா ஏன் சிங்கள தம்பி மிஸ் ஆயிடுச்சு. அது சிங்கள தம்பி காணல, நான் கேட்டேன். சிங்கள தம்பி எங்க போடலாம் யோசிச்சிருந்தா ஆடப்புறன்னு வரைக்கலாம், ஆடப்புற சிங்கள தம்பி என்று போட்டிருக்கலாம். தவறப்பட்டு சிங்கள அவங்க காதலா வந்துருக்கு. 200 பாட்டுக்கு போயிட்டேன். இதெல்லாம் தவறு இல்ல, நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இது வருமாண்டு பாடல்களை அந்த கனக பாடலை அந்த நினைக்கிறேன். இப்ப என்னுடைய இதுக்கு சொல்றேன், இப்ப அரசியல் பாட்டு எல்லாத்தையும் ஒரு சைட்டு கொண்டு வந்துட்டு, காதல் பாட்டு அதுல ஒரு வாழ்த்து பாட்டு எல்லாத்தையும் ஒரு சைட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கொண்டு, பிறகு அதுல அந்த அதை சரணமா வச்சுக்கொண்டு பிறகு அதுக்குள்ள விளையாடும். ஆனா நிச்சயமா ஒவ்வொரு தலைப்பையும் இந்த தலைப்புக்கு அந்த தலைப்பு அது பெரிய ஒரு வேலைப்பாடு. அது இருந்து செய்தால் ஒரு நல்ல ஒரு இது. ஆனா இந்த இசை திரும்ப கிடைக்குமா தெரியாது. வாழ்த்துக்கள், சூப்பர் இசை, சூப்பரா போகுது. இது முழுமை பெற்றிருக்கு, அதுல ஒரு ஐயமும் இல்லை, முழுமை பெற்றிருக்கு. அது கேட்க இதமா இருக்கு. இல்ல நான் முழுமை பண்ணிருப்பேன். நம்ம முடிக்கிறேன்னா நான் முடிச்சிருப்பேன், எனக்கு அது தெரிஞ்சது இல்லை. பட் அதுக்கு நான் அதை செய்ய விட்டேன். அப்படின்னா உறவுகளுக்கு தெரியும் என்னண்டா 40% பாட்டு முழுமையா இருக்கு. அதுல மாட்டுக்கு கூட அந்த இதுக்கே வருது. பட் 60% முழுமை வரல. அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் சொல்ல வச்சு மாத்தி கொடுத்துருந்தா ரைட். கீழே பார்த்தா லவ் அனிதா எல்லாம் அது மேல வந்திருக்கும். அரசியல கடைசியா போட்டு முடிச்சு போற மாதிரி கேம கொடுத்துக்கலாம். அது சரி, அது படாது. ஆனா கருத்து அது 100% சரியானது. நான் ஏன் முழுமை படாம நான் விட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த பாடலாசிரியருக்கு தெரியும் இந்த பாட்டுல என்ன மிஸ்டேக், என்ன தவறு விடப்பட்டிருக்கு, எந்த இடத்துல இதை எப்படி கையாள இந்த பாடல முழுமை பெற்றுக்கலாம்ன்றதுக்கான டெக்னிக்கல். அதான் நான் நம்பரில் நான் போடல, கவுண்டிங்ல நான் போடல. அந்த நம்பர் சும்மா உதாரணத்துக்கு தான் போட்டுக்கேன். என்ன அப்படின்னா, இப்படியும் எழுதலாம் என்கிற சிந்தனையை நாங்கள் தூண்டி விடுவோம். அதுக்காகத்தான் இதை நான் போட்டிருக்கேன். வருங்காலங்கள வேணுமெண்டா இல்ல 300 பாட்டு வைக்கிற வேணுமெண்டா ஒரு தலைப்புக்கு இந்த 200 வர பாட்டை வேணுமெண்டா தலைப்புகளை எடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டுல தலைப்பு எடுத்து
அதை பாட்டா வச்சு பாட்டா வேணா நான் போட்டு விட்டுறேன். அது சின்ன பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படியும் செய்ய முடியும், ஏன் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக அதை போட்டுக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா எங்க முடியுது அந்த காந்த கண்ணாலே பாட்டு உண்மையில அது எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. நிறைய பாட்டுகள் பிடிச்சிருக்கு, பட் அது பிடிச்ச ஒரு பாட்டு. ஆனா இதுலயும் அந்த காந்த கண்ணாலே அந்த வரி அமையுது அந்த மற்ற வரிக்கு ஏற்ற மாதிரி. அப்ப நாங்கள் எல்லாத்தையும் முதல் பாடல் வரிகளை எடுத்து யோசிச்சு இது அங்க போட்டு இது அங்க, நிச்சயமா உங்களுக்கு அந்த டைம் இருக்காது. ஆனால் பாடலாசிரியர்களும் இதை செய்யலாம். ஆனா அது 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 ஒரு என்னன்னு சொல்ல, இந்த ஐடியாலஜி சூப்பர் சூப்பர். அந்த இசையும் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பாட்டாயே வச்சுக்கொள்ளும். அது 40 60 அது வேற கதை. இது ஒரு பாட்டு, அடுத்து இன்னொரு பாட்டை பார்க்கலாம். நன்றி நன்றி மிக்க நன்றி. பாடலாசிரியர் எல்லாம் மேல வாங்க, நன்றிங்கண்ணா. மேல வாங்க. கொஞ்சம் நிறைய பாட்டு கேட்கணும். கண்டிப்பா கேட்கலாம், வாங்க. யார் பாடலாசிரியர் வாரீங்களா நீங்களே சொல்லுங்க, எந்த பாட்டு கேட்கப்பட்டு உங்களோட பாட்டு நான் போட்டு விட்டுறேன். ஒவ்வொரு பாடலாசிரியரும் நீங்க வெளியின பாட்டுல எந்த பாட்டு வேணுமெடுகளுக்கு நான் போட்டு விட்டுறேன். ஏன்னா அது உங்களுடைய சோய்ஸ் இன்னைக்கு. அதனால சொல்லுங்க, இப்ப நீங்க ஆதவண்ணே நீங்க என்ன கேட்க போறீங்க? எந்த பாட்டு உங்களுக்கு சிங்க தம்பியா உங்களுக்கு பிடிச்சது? அதுவா சிங்கள தம்பி கேட்போம். நிறைய இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். சிங்கள தம்பி கேட்போம். இந்த இதுக்கு பாட்டு உண்மையை சொல்ல போனா அந்த 200 பாட்டு வந்த உடனே எங்களுக்கே அந்த பாட்டுகள், சில பாட்டுகள் மறந்து கொண்டு போகுது. இப்ப நான் இன்னைக்கு வேலை கிட்டத்தட்ட 7 மணித்தேலம் எங்களோட பாட்டு நான் சினிமா பாட்டு என் போன்ல கிடையாது. 7 மணித்தேலம் பாட்டு கேட்டோம். எனக்கு இது யார்கிட்ட பாட்டுன்றது மட்டும் எனக்கு தெரியாது. ஆனா பாடல் வரிகள் அதெல்லாம் தெரியும். அது ரேண்டம்ல விட்ட உடனே மாறி மாறி வரும். வடிவா கேட்டுக்கொண்டு வடிவா வேலை செய்யறேன். இது மனிதன் மேல சாதனை. நன்றி உங்களுக்கு. இது யாருமே இதுவரைக்கும் செய்யல, இனி செய்யவும் முடியாது. வேணும்னா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இனி செய்யவும் முடியாதுன்னா இதுக்கு ஒரு பொறுமை வேணும், அர்ப்பணிப்பு வேணும். உங்களோட அர்ப்பணிப்பு, உங்களோட நித்திரை, உங்களோட அர்ப்பணிப்பு வேணும். உங்களோட சுத்தி உள்ள ஆட்களும், அதாவது எங்களை மாதிரி ஆட்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சேர்ந்து பயணிக்கணும். இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சிருக்கு. எல்லா பாடலாசிரியருக்கும் வாழ்த்துக்கள். அந்த உங்களோட உண்மையில கூட அர்ப்பணிப்புக்கு அது இந்த AI டெக்னாலஜி எல்லாருக்கும் தெரியலாம், எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சு வச்சு கொள்ளலாம். ஆனால் அந்த அர்ப்பணிப்பு இல்லாம எதையும் உருப்படுத்த முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால நிற்கிறோம். வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்து பாடலை கேட்டுருக்கீங்களோ உண்மையில அந்த பிரியா அந்த வாழ்த்து செய்தி கேட்கல எனக்கு உண்மையில எமோஷனலா போயிடுச்சு. ஏன்னா அது ஒரு உண்மையான வரிகள். அவ சிரிச்சு கொண்டு சொல்றான், ஆனா அவருக்கு எமோஷனல் அதுல இருக்குது, பார்க்கக்கூடியதா இருந்தது. பிரியாக்கும் வாழ்த்துக்கள். அந்த இந்த 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 எல்லா புகழும் எல்லாம் உங்களை சேரும். இதுல வாழ்த்துப்பாட்டு எழுதிக்கல நான் அதுல யோசிச்சேன்னு சொன்னா, அந்த வாழ்த்துப்பாட்டுக்கு வரிகள் எழுதுறது சரியான சுகம். என்னன்னு சொன்னா, இங்க நடக்கிறத பார்த்து எழுதுறோம், வரிகள் எழுதுறது சுகம். ஆனா அந்த மனசு இவருக்கு எழுதணும். அதாவது இப்ப நாங்கள் கண்காணாத கடவுளை புகழ்றோம், கண்காணாத சேர சோழ பாண்டியன் மன்னர் எல்லாம் புகழ்றோம். ஆனா நெத்திக்கு நேர நிக்கிறவன எங்களுக்கு புகழ ஒரு நாளும் மனசு வார இல்லை. அந்த மனசு இருந்தா காணும். அந்த அந்த அதை பாடலாசிரியர் இப்ப வாழ்த்துப்பாடு இப்ப மட்டும் எல்லாம் முதல்ல வந்திருக்கு. எல்லாருக்கும் அருமை வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் மாறனா. வணக்கம் அகலியாக்கா. வணக்கம். வணக்கம். தளத்தில் எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா. இவங்க பாட்டையும் தாண்டி போயிட்டோம். வாழ்த்துக்கள் அண்ணா. சொல்ல வார்த்தைகள் இல்லை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்து பாட்டுக்கு நன்றி. என்ன சிறப்பான இருந்து அருமையான வரிகள். சொன்ன வார்த்தை அந்த 3 பாட்டை நான் பலமுறை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. வரக்கூடிய வரிகள் அல்லது அதை சொல்லப்படு இன்னொரு துதி பாடுதல் அல்லது அவரை போற்றுதல் அல்லது அவரை புகழ் பாடுதல் என்பது அது எல்லாருக்கும் வராது. அது எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஆனா அதை இன்னைக்கு 3 பேர் இன்றைக்கு அதை நீங்க அழகா நேர்த்தியா கொண்டு வரல முடிச்சிங்க. அதுல என்ன விஷயமாட்டா நம்மளை விட்டுருங்க, அதுக்குள்ள அந்த உதவி திட்டத்தை நீங்க இல்ல அந்த பிரதான மையப்படுத்தியதான் எனக்கு அதுல அந்த எல்லாரும் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க பாருங்க. அந்த பாடல எல்லாம் வலியுறுத்திக்கிறீங்க, இது செஞ்சான் இதுதான் சமூக பார்வை. ஆமா, யாராலும் செய்ய முடியாத விஷயம். அது சும்மா சொல்லி போட்டு போகலாம். எத்தனையோ பேர் அதை செய்ய வலிக்கிட்டு சுயலாமா பாவிச்சு எல்லாம் எங்கேயோ எல்லாம் நின்றுக்கலாம். அது இப்படி எல்லாராலும் முடியாதுண்ணா.
இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்பி எல்லா ஜனமும் வந்து நீங்க ஒரு விஷயத்த சொன்னோன்னா நான் தான் தாங்களாவே முன்வரேன். நீங்கள் இன்னும் எவ்வளவு தாங்கன்னு கேட்டா கிடையாது இன்று வரைக்கும். ம். தாங்களே முன் வந்து செய்யணும். அது பெரிய விஷயம். உள்ள வச்சுக்கிற நம்பிக்கை. நன்றி நன்றி வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நல்ல விஷயம். செய்வோம், தொடரும். மிக்க நன்றி மிக்க நன்றி. அதாவது இதுல பார்த்துக்கொண்ட உறவுகள் புதியவர்களா இருந்தால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதுல பாடலாசிரியர் 25 பேரை உருவாக்கிறோம். என்ன விட்டு 25 பேரை உருவாக்கிறோம். இந்த 25 பேர்ல தம்பிகளை 3 பேரை விட்டு 13, 14, 17 தம்பிகளை விட்டு போனா 22 பேரும் இங்க வந்து உதவி செய்தவர்கள் தான். இந்த மக்களுக்கு ஈழத்தில் உள்ள எங்களுடைய ஈழ மக்களுக்காக அள்ளி அள்ளி நிதிகளை கொடுத்தவர்கள். என்ன திட்டம், சைக்கிளா இருக்கட்டும், மலை சோடமா இருக்கட்டும், சாப்பாடு இருக்கட்டும், புத்தக பாக்கெட் இருக்கட்டும், சப்பாத்தி இருக்கட்டும், எது கேட்டாலும் ஒரு மறுப்பு தெரிவிக்காம அவங்களா வந்து கொடுத்தது. ஆனா சின்னவர் நான் காசு எவ்வளவு கேட்கல இவ்வளவு அறிவிச்சு விட்டோம். அவங்களா கொடுத்தவங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர்களும் பாடலாசிரியரா மாற்றம் பெற்றிருக்காங்க. அவர்கள் இன்னைக்கு பேச்சாளர்களா மாறி இருக்காங்க. நல்ல ஒரு சிந்தனை வகையிலாக மாற்றம் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு 26 நாளுக்கு 100 பாட்டு போட்டு நாங்க முடிச்சிருக்கோம். நம்மட இந்த இசை தயாரிப்பு குழுவினூடாக இந்த மாசத்துல மட்டும் 26 நாளுக்கு 100 பாட்டு போட்டு முடிச்சிருக்கோம். இளங்கோ செல்லப்பாவோட ஊடாக வந்து 70 பாட்டு நாங்க படிச்சிருந்தோம். மிச்ச 130 பாட்டும் மிச்ச 133 பாட்டுக்கு நம்ம தான் இப்ப இசா போட்டுருக்கோம். எங்கட குழு தான் இசா போட்டது. அப்ப இந்த 26 நாளுக்குள்ள 100 பாட்டு முடியுமாண்டா 260 நாளுக்குள்ள 1000 பாட்டு ஏன் முடியாது? அது நான் என்ன சொல்ல வரேன்னால், அந்த பாடல்கள்ல ஒவ்வொன்றிலையும் பாருங்க, அந்த வித்தியாச வேறுபாட்டை பாருங்க. அந்த மானனியா கூட இருக்கட்டும் பாருங்க, சமீபத்தில் கூட அந்த போடக்கூடிய பாடல் இன்றைய கூட அதுலயும் அந்த இதுல பாருங்க என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. அவங்க விரும்பி எழுதிய பாடல அவங்களுக்கு விருப்பமான பாட்டை நான் போடுறேன். உறவுகள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த தளம் வந்து உண்மை இன்றைக்கு எனக்கு நான் கடவுளுக்கு நன்றி கும்பிட்டு நன்றி போட்டு சொல்றேன். அந்த என்ன அப்படின்னு எனக்கு அவ்வளவு ஆனந்தம் இந்த மனசுல அப்படி ஆடுது. ஏன்னா நான் எல்லாம் இருக்கும்போது என்ன கைப்பிடிச்சு கூட்டிட்டு போது யாருமே இல்ல. இந்த இவர்கள்லாம் கடுமையெல்லாம் சாடி இருக்கிறேன். நீங்க கேட்டுப்பாங்க, அரசியல் கடுமையெல்லாம் சாடி இருக்கேன். நீங்க கேட்டு பாருங்க, பார்க்கலாம் தெரியும். கட்டிமா சாடிங்க. ஆனா ஒரு நாள் கூட அவங்க இந்த தளத்தை விட்டு விலத்தி போய் நமக்கு அவதூறு பரப்பினது இல்லை. இந்த தளத்தை விட்டு அவங்க போனது கூட இல்லை. அது பரவாயில்ல, அவர் ஏதோ கோபத்துல பேசுறாரு, நாளைக்கு வந்து எப்படி இருக்கீங்கன்னு வந்து கதைச்சு கொண்டு கேட்டு பாருங்க. நான் சொல்ற பொய்யனா கேளுங்க, எப்படி அவங்க இருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல மிக மிக முக்கியமானது. மற்றவன் எல்லாம் வந்து வாயை துறந்தா முழுக்க அவதூறு, கேவலம், கிண்டல். ஆனா அவர் செய்யலையே. என்னதான் இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சோடு பேருந்து பேசுறாங்க. அவர்கள் பாடலாசிரியரா மாத்தி விட்டுருக்க. யார் செஞ்சீங்க? ஒரு டிக்டாக் சொல்லுங்க. பலமுறை இந்த செல்வனோட போட்டுக்காரு. 1000 டிக்டாக் லைஃப் இருக்கலாம், ஆனா மைந்தன் லைஃப் போல வருமா? உண்மைதானே? இங்க பாருங்க, இப்ப அண்ணன் சிங்கள தம்பி கேட்டுக்காரு, யாரு நம்மட ஆதவண்ண கேட்டுக்காரு, போடுறேன். அவர் வந்து சிங்கள தமிழ் ஐக்கியத்தை பத்தி பாடுறாரு. நாங்க நல்லிணக்கத்தை பத்தி சொல்றோம். நீங்க வாயெல்லாம் பேசுறீங்க, நான் பாட்டுல காட்டுறேன், செயல்பாடுல காட்டுறேன். இந்த தளம் வந்து முஸ்லீம் பிள்ளைக்கு சைக்கிள் கொடுத்துருக்குது, சிங்கள ஆக்களுக்கு வந்து மலசலவனம் கடி கொடுத்துருக்குது, தமிழ் மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குது. நாங்கள் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டம், வவுனியா மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் எல்லாத்துக்கும் நாங்கள் போய் நின்று உதவி செஞ்சிருக்கோம். நூறலியாக கூட 2 வேலை செஞ்சிருக்கோம். மட்டக்களப்புக்கு 2 செஞ்சிருக்கோம். எங்க நாங்க செய்யலை சொல்லுங்க? அதுக்கு வந்து சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாருக்கும் புரியும். நல்லிணக்கத்தை போட்டி பாடுற ஒரே தளம் இந்த தளம் தான். இந்த பாட்டுல வந்து நல்லிணக்கம், சிங்கள மொழி தமிழ் மொழி கலந்து பாட்டு போடுங்க. டக்கரை இருக்கட்டும், சல்லி பயிர இருக்காட்டும், மகளிர் நிக்கிறாங்க அவங்க பாட்டு. அதே மாதிரி அண்ணன் வந்து ஆதவண்ணன் வந்து ஐக்கியத்தை பற்றி போடுறேன் பாருங்க. இந்த பாட்டு நான் கண்டிப்பா நான் ஒளிவர் போடுவேன். நீங்க பாருங்க, கேளுங்க. கேட்டுட்டு இனியாவது திருந்துங்க, அந்த எதிராளியெல்லாம் திருந்துங்க இனியா. சிங்கள தம்பி நில்லடா, சீருடை வேண்டாம் கேளடா, சிந்தித்து வாழ்ந்தால் வாழ்வடா, சீர்கெட்டு போகும் நாடடா, ஒரு குடை வாழ்வு வாழ்வடா, அந்நிய நமக்கு ஏனடா, நீயும் நானும் அண்ணன் தம்பி அயலவன் இங்கு வேணாம்டா, உன்னிடம் என்ன இல்லடா, என்னிடம் என்ன இல்லடா, உரிமை பகிர்ந்தால் வாழ்வடா, நாடே செழிக்கும் பாரடா, போதையில் அழிந்து போவதா, புத்த போதனை மறப்பதா, சாதனை செய்ய மறப்பதா, சக்கடை அரசியல் வேணாண்டா. சிங்கள தம்பி நில்லடா, சீருடை வேண்டாம் கேளடா, சிந்தித்து வாழ்ந்தால் வாழ்வடா,
சீர்கெட்டு போகும் நாடடா. ஒன்றுபட்டால் வாழ்வடா உரிமை பகிர்ந்தா தீர்வுடா. ஒன்றுபட்டால் வாழ்வடா உரிமை பகிர்ந்தா தீர்வுடா. எமக்கு ஒரு குடை வாழ்வடா இல்லை மிஞ்சும் சுடுகாடடா. தடைகள் இன்னும் ஏனடா தன்னிறைவு கையில் உண்டடா. தடைகளை கொஞ்சம் நீக்கடடா தங்கு தடையின்றி வருவோம்டா. கைதிகள் விடுதலை வேணும்டா கைதுகள் இனியும் வேணாம்டா. பழங்களை கைது செய்வோம்டா பழமாய் நாம வாழ்வோம்டா. எரியும் மலையும் உண்டடா ஏற்றம் இருந்த வாழ்வடா. ஏளனம் செய்து உலகடா ஏழ்மை நமக்கு வேணாம்டா. சிங்கள தம்பி நில்லடா சீருடை வேண்டாம் கேளடா. சிந்தித்து வாழ்ந்தால் வாழ்வடா சீர்கெட்டு போகும் நாடடா. கடல் வளம் உண்டு பாரடா கனி வளம் உண்டு பாரடா. வயல் வளம் உண்டு பாரடா வெட்டிக்கு கடன் இனி ஏனடா. கலை வளம் உண்டு பாரடா கவி வளம் உண்டு பாரடா. இருமொழி மக்கள் நாமடா இதயத்தில் பிரிவினை வேணடா. வன்னிமை தனி தளமடா அதவன் தந்த வரியடா. கொடுத்தவன் கேசவன் அண்ணடா இசையமைத்தது மைந்த தளமடா. வன்னிமை தனி தளமடா அதவன் தந்த வரியடா. கொடுத்தவன் கேசவன் அண்ணடா இசையமைத்தது மைந்த தளமடா. சிங்கள தம்பி நில்லடா சீருடை வேண்டாம் கேளடா. சிந்தித்து வாழ்ந்தால் வாழ்வடா சீர்கெட்டு போகும் நாடடா. நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் அறத்தையும் பேசிய ஒரு பாடல். இந்த பாடல்ல வந்து இந்த 200 பாட்டுக்கு நாங்கள் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பாடலை நாங்க பதிஞ்சிருக்கிறோம். இதுல வந்து கீழே இந்த பாடல வந்து கேவலமா இருக்குன்னு சொல்றோம். மேலவா இதென்ன பெரிய பிரபல பாடலாச்சு பெரிய கம்பர் வாலி பெரிய விஜயன்னா மேலவா நான் சொல்ல இப்பவுமே ஏத்தி விடுறோம் மேலவா பேசுவோம்ப்பா. இந்த கீழே அந்த கருத்துல கேவலமான பாடம் சரி நீ அப்ப கேவலம் நம்ம இந்த 200 பாட்டை கேவலமாண்டா ஒரு நல்ல நீங்களே ஒரு நல்ல பாட்டை காட்டு. மேல நிக்கிறவங்களுக்கோ பாடலாசிரியர் நான் உட்பட நிக்கிற முழு பெரும் பாடலாசிரியன் மேல நிக்கிற முழு பெரும் பாடலாசிரியன். சரி நம்ம பாட்டு கேவலமான பாட்டு இது கூடாத பாட்டு அப்படி நீங்க சொன்னீங்கடா ரைட் வாங்க பெரியவரே உங்க நீங்க அந்த நல்ல பாட்டு இருக்க மேல பிளே பண்ணி காட்டுங்க. நாங்க ஏத்துக்கிட்டு மூடிட்டு போறோமா? யார் வாரிய யார் வாரிய? இந்த பாட்டு வந்து சிங்கள தமிழ் மக்களுடைய நல்லிணக்கத்தை முனைக்க பாட்டைன்னு சொல்ற பாட்டை கூடாத பாட்டுன்னு சொல்றீண்டா அப்ப நீ என்ன ஒரு மனநோயாளி எடுப்பார். நாங்கள் யுத்தம் வேண்டாம் நாங்கள் இளைஞர்களாக சகோதரத்துவத்துடன் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழ்வோம் எமக்கு இதுதான் வேணும் அந்த சமரசத்தையும் சமத்துவத்தை வலியுறுத்தி இருக்கு இந்த பாட்டு. அப்போ ஒரு அறத்தையும் அறநேயத்தையும் மனித நேயத்தையும் மாண்பையும் சொல்லக்கூடிய ஒரு பாட்டை கேவலமான பாட்டுன்னு சொல்றியண்டா அப்ப நீ எவ்வளவு எரிச்ச பிடிச்ச அளவு போக்கு எல்லாம் இருப்ப இல்லையா? நான் தான் சவால் வரேன் நீ மேல பா இப்ப அந்த அண்ணன் பாட்டுனா போட்டு காட்டு. நீ மத்த பாட்டை கருத்து வைக்கலாமா ஐயா? இதுக்கு வைக்கலாமா ஐயா? 2 மொழியில பேசக்கூடிய பாட்டுதான் கருத்து வைக்கலாமா? அது நல்லிணக்கத்தை சொல்லக்கூடிய பாட்டு அது சிங்கள தமிழ் மக்களுக்கு நல்லிணக்கத்தை முழக்க பாட்டு. இதுல என்ன சொல்ற சீருட வேண்டாம் மாப்பிள ராணுவத்தை சொல்ல சிடத்துக்கு போட்டு வாடா யுத்தம் பண்ணான்னு சொல்றாரு. அப்ப இதுல வந்து உன் இனத்தை வாழ வைக்கிட்ட அந்த பாட்டு கிடக்கு. அது உனக்கு என்ன உங்களுக்கு அதுல என்ன வந்து ஈடா என்ன இருக்குது என்ன இதுக்கு சொல்லு. அவங்க பேச மாட்டாங்க நான் பேசுறேன்பா அவங்களை நான் பேசுறேன்பா என் கேள்விக்கு பதில் தான் வருவியா? இல்ல அப்ப கண்ணா முன்னாடி அவ இது எழுத்தினுடைய தாக்கம் எரிச்சல் ஜீரணிச்சு கொள்ள முடியல. வன்னிமேந்தன் இப்படி வளர்த்துட்டானே இதென்ன பிரமாதம் அடே அவளை அள்ளி உதவி செஞ்சு வர்ற. இந்த தளத்தினூடாக டொய்லெட் கட்டப்பட்டதுல அண்ணா வந்து கேசவண்ணா வந்து 6 டொய்லெட்டா முதல்ல 6 லட்சம் ரூபா வந்து அப்புறம் 1 லட்சம் ரூபா வாங்கியிருந்த மட்டும் சப்போர்ட்டுக்கு போட்டு கட்டியிருந்தாங்க. அவங்க வந்து அவர் தான் கொடுத்திருந்தாரு. முதலாக புதுக்குடியிருப்புக்கு போய் அந்த முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்புல அந்த கும்பலமுனைக்கு போய் வெளிநாட்டுல இருந்து போனா முதலாவது தமிழன் இந்த ஆதரவு சொல்ல போற இந்த இவர் அந்த பாலாசிரியர் தான் அவர் தான் போனாரு. போய் அதை திறப்பு விழா செய்து அங்க மாலையெல்லாம் போட்டு அவரை வரவேற்றாங்க. அந்த அக்கா எல்லாம் வந்து செய்தாங்க. அந்த மக்களை பாக்குறாரு.
அவரோட 5000 ரூபாய் காசு தான் தலா இருக்குது. 3 குடும்பத்துக்கு 5000 ரூபாய் காசை இலங்கை காசை தூக்கி பாக்கெட்டுகளை கொடுத்துட்டு வந்த முதலாவது மனிதன் அவரான். வெளிநாட்டுல இந்த வன்னிமன் தளத்தினூடாக வெளிநாட்டுல போன முதலாவது லண்டன்ல இருந்து போன மனிதன் அவர் தான். அந்த மக்களுக்கு இங்கிருந்து போய் நேரடியா காசு கொடுத்த மனிதனும் அவர் தான். இந்த நிக்கிறதுனா போய்னா கேளு. இன்னைக்கு அவர் அங்கிருந்து வந்து என்ன சொல்லி வந்தாரு, இவர்கள் உதவி செய்யறாங்க ஒரு அறிக்கை ஒன்று விட்டாரு. அப்ப நான் பார்த்தா நல்ல பேச்சாற்றல் அவருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப இங்க வந்து பாலசினா மாறிக்காரு. அவர் அண்ணனும் இப்ப பாடலாசிரியர், தம்பியாகி அவரும் பாடலாசிரியர். பாத்தியா ஒரு குடும்பத்துக்கு. ஏபி அண்ணா பாடலாசிரியர், அவரோட மனைவி அயந்தாக்கா பாடலாசிரியர். செல்வன் அண்ணா பாடலாசிரியர், அவரோட மகன் வந்து பிறவின் 17 வயது தம்பி பாடலாசிரியர். தியாகி பாடலாசிரியர், அதே போன்று இன்னும் ஒருவரும் பாடலாசிரியர். சரியா? இது தெரியுமா? எத்தனை தெரியும்? எத்தனை தெரியும்? எல்லாம் பாடலாசிரியர். அதே போன்று வந்து எங்கட ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா என் மகன் கொம்பிஜி 14 வயது, அவர் பாடலாசிரியர். அதே போன்று திருமதி வன்னிமேந்த மனைவி, அவர் பாடலாசிரியர். திட்டத்துல மந்தாப்புறாண்டா உருவானாங்க. திட்டத்துல நடத்துற எவனாவது ஒரு தஞ்சோலை இப்படி ஒரு வரலாற்று சிற்பத்தை காட்டு வாப்போம். காட்டு, சாதிச்சு காட்டு. காய்ச்சியோட பேசினா சாதிச்சு போட்டு கதைக்கிறேன். பா யாராவது நீங்க அவதூறு பரப்புற தவிர நீங்க செய்த சாதனை என்ன சொல்லுவாங்க? நாங்கள் அதை செய்யவில்லை. வந்தவர்களை செதுக்கினோம். எனக்கு கவிதையில தெரியும், நம்ம படிச்சோம், கவிதை அந்தாதி படிச்சோம். எழுதுங்கன்னு கொடுத்த நக்கல் நையாடி பண்ண. இன்றைய பாத்தியா 200 பேர் பாத்தியா? திறமையின் அடிப்படை அங்க அடையாளம் படிக்கணும்டா. கவிதை அந்ததை படிக்க வந்து பிள்ளை கவனம் காய்ச்ச என்ன படிக்கிறேன் நான் உள்ள. ஆமா, அன்னைக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு 200 பாட்டை அடிச்சுட்டான் பாத்தியா? நம்மளு 203 பாட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கு 26 நாள்ல 103 பாட்டு கம்ப்ளீட். 103 பாட்டு நாங்க வன்னிமேந்தனுடைய இசை குழுக்குள்ளதான் வந்து செஞ்சோம். பாத்தியா? வார தை மாசம் 500 பாட்டு நான் முடிப்பேன். எனது போட்டி வந்து தென்னிந்திய திரையை வந்து ஒரு ஆட்டத்தை காட்டுறது. உலக தமிழ் ஊடகங்கள் எங்களை ஏன் மழுங்கடிக்கிறான்? இப்படி ஒரு திட்டத்தை செஞ்சு கொண்டு இருக்குது. அதை ஏன் அவன் பாராட்ட மறுக்கிறான்? அந்த செய்தியை ஏன் போட மறுக்கிறான்? முகமூடி கிழிக்கிறது. இதாண்டா வேலை. முழு வகையில போட்டுக்கு. அண்ணன் இதை பாட்ட கூடான்னு சொல்ற. அப்ப நீ எவ்வளவு ஒரு அயோக்கிய வேலை இருப்ப சொல்லுவாப்போ. சொல்லுவாப்பா. முதல் வாழ்த்து, திட்டு, அது பிரச்சனை இல்லை. அண்ணன் நீங்க நல்லா பாடல் இருக்கீங்க, வாழ்த்து. உங்களை பாடல் எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சொல்லிட்டு போ. அது வாழ்த்தலாம், பாராட்டலாம், வரவேற்கலாம். வந்தோன்னு இது என்ன பாட்டா, இது கவனமா கிடக்கண்டா நீங்க எரிஞ்சுனா பொறாம ஏற்க முடியாது. அதானே? ஆமா, அதான் நல்லா எரிஞ்சுச்சா. நாங்க இன்னும் விதைச்சுக்கிட்டே போவோம். இந்த தளம் விதைக்க பிறந்த தளம்டா, அழிக்க பிறந்த. நாங்க படைக்க பிறந்தவர்களை படிச்சுக்கிட்டே போவோம். நீங்க அழிக்க பிறந்தனே அப்படியே அழிச்சுக்கிட்டே. அவ்வளவுதான். அக்கா அகலியா அக்கா நிக்கிறீங்க. வணக்கம் அக்கா. மைக்ல கைய மைங்க வச்சுக்கணும், அதை எடுபட்டும் நீங்க பேசலாம். இதுல நிக்கிறாங்க மற்ற அக்கா யார்? நான் வந்து கௌரியா அக்கா பாடல வந்து நான் ஏன் தெருவிலே போட்டு விடுறேன். எனக்கு அவங்க வணக்கம் அக்கா. வணக்கமா? வணக்கம் அண்ணா, வாழ்த்துக்கள், சாதிச்சிட்டீங்கள். நன்றி நன்றி. மற்றது நாங்க விளையாட்டு சும்மா கவிதை எழுதினாங்கள், எங்களை பாடலாசிரியராக்கி இருக்கிறீங்கள். இதுல நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறோம். என்னென்னா ஒரு மெட்டுக்குள்ள இப்படி சொற்கள் அமைக்கிறன்றது, இல்லாட்டிக்கு சும்மா எழுதி இருப்போம். அதை மெட்டாக்குறது அப்படின்றத நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இசை அமைச்சபடியா நீங்கள் இசைக்குள்ள இப்படி கொண்டு வரேன்னு நீங்கள் எங்களை விட கூட இதால் அறிஞ்சிருப்பீங்கள். பட் இன்றைக்கு வந்த வாழ்த்து பாட்டில் எங்களுக்கு உங்களோட இசை நல்லா இருந்தபடியாக பிள்ளை பிடிக்க முடியலை. அது நீங்கள் இசை அமைச்சு பழக்க வந்தபடியாக பிள்ளைய சொல்கிறீங்கள். எங்களுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஒவ்வொரு தலையங்கம் எல்லாம் வச்சு செய்தாரு செல்வன் அண்ணா. ஏன்னா அவ்வளவு இசை நல்லா இருந்தது, பிள்ளை பிடிக்க முடியாம இருந்தது. சாரி அண்ணா, நீங்க அது வந்து என்னத்துக்கு அந்த எழுதினான்னு சொன்னா 100 பாடல்ல எனது பாட்டை நான் எடுக்கல, ஏனையவர்கள் எழுதிய பாடல் தலைப்பு எடுத்து வச்சு அதுல போட்டிருந்தேன். அதுல வந்து என்னன்னா அந்த பாட்டை நான் முழுமை ஆக்கிருக்கலாம், நான் செய்யல. ஏன் அப்படின்னா அந்த பாடலாசிரியர் அதுல வந்து இந்த பாட்டை எப்படி முழுமையாக்கலாம், என்னுடைய பாட்டு தலைப்பை வச்சும் பாட்டு எழுதலாம்னு கேட்டா ஆமா எழுதலாம் என்றதுக்காக ஒரு அடிப்படை உதாரணத்துக்காக தான் அதை போட்டிருந்தோம். இந்த பாட்டை முழுமை நான் நிறைய சொல்லி நல்லா இருந்துச்சு. எனக்குன்னா 100% முழுமை அடைஞ்ச மாதிரி. என்ன சினிமா பாட்டுல ஒரு இந்த எல்லா பாட்டும் கலந்து ஒரு பாட்டு இருக்கு. என்ன நுகேசியனோ அந்த நினைக்கிறேன் சுஜாதா அந்த மகள் படிச்ச பாட்டு, அது அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. சூப்பரா இருக்குது, எனக்கு பிடிச்சது. வாழ்த்துக்கள் அண்ணா. நீங்க என்ன எடுத்தாலும் சக்சஸா கொண்டு வர மட்டும் விடாமுயற்சி, அது உங்களோட ஆளுமை அண்ணா. வாழ்த்துக்கள்.
நன்றி, இறக்கி விடுங்க. மற்றவைக்கும் சான்ஸ் கொடுப்போம், இறக்கி விடுங்க. நன்றி. மிக்க நன்றி அக்கா. நன்றி. இதுல வந்து அக்கா மீட் பண்ணிடுறேன், பாட்டு பாட போறோம். அதனால அதாவது இதுல பாடலாசிரியர்ல வந்து அவங்களுக்கு ஏன் தெரியல, அவங்களையும் நான் பாட எனக்கு நானும் ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்லிட்டு இறங்குறேன், மற்றவர்களுக்கு இடம் விடுறேன். பேசுங்க, படிங்க. அனைத்து பாடல சந்தேஷத்து மேலே வாருங்கள். சொல்லலாமா? படிங்க படிங்க படி. முயற்சியே மந்திரம், மனமே ஆயுதம். விடாமுயற்சியால் எழுதலாம் உலகின் புதிய வரலாறு. தடைகளை உடை, புதிய சரித்திரம் படை. பிறர் சொல்வது அல்ல உன் விதி, உன் உழைப்பே உன் அடையாளம். சாதனை உன்னுள் உறங்கும் சிங்கம், அதை எழுப்பி உலகை வியக்கச் செய். நாளை உன் பெயர் உலகம் முழுக்க ஒலிக்கும். மென்மேலும் பல சாதனைகள் படைக்க நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்ன இறக்கி விடுங்கோ. எழுதி கொண்டு வந்து கவிதை என்று சொல்லிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்தா பாட்டாயே வந்திருக்கும். வாழ்த்துக்கள் சோதரி. மிக்க நன்றி. கௌரியக்காவுடைய அந்த பாடலாசிரியர் கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்லுவோம்ன்ட்டு எழுதினது. தவறுகள் சரிப்படையெல்லாம் இருக்கும், மன்னிச்சு என்ன இறக்கி விடுங்க. நன்றிக்கா நன்றிக்கா நன்றி. கண்டிப்பா நன்றிக்கா. நான் பாடலுக்கு வரேன். அதாவது 25 பாடலாசிரியர்ல எனக்கு பிடிச்ச அவங்களை இந்த பாடல எனக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்து கூறினார். அனைவருக்கும் நன்றி. ஏன் பிடிக்குது அப்படின்றத நான் போடுறேன். இப்ப கௌரியக்கா நிக்கிறாங்க. இப்போ இதுல வந்து ஆதவன் என்ன பாட்டை போட்டோம். அதனால அடுத்ததாக செல்வனை வந்து நிக்கிறாரு. செல்வன் என்ன பாடல எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து நம்மட இசையில, அதாவது நம்ம இசையிலன்னு சொல்றேன். அதனால வந்து அவர் பாடிய காந்த கண்ணல எனக்கு பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும்ன்றத நான் சொன்னது சரியா புளியா அப்படின்றத நீங்களே கேளுங்க. அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு பாடல எதுன்னு நான் போட்டுறேன். அது ஏன் அப்படி அந்த பாடம் எனக்கு பிடிச்சது, ஏன் என்னை கவர்ந்தது அப்படின்றத அவங்க கேட்கறத விட நான் சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெரிவு செய்யறேன். அதாவது காந்த கண்ணலை என்ற பாட்டை வந்து செல்வன் என்ற பாட்டை நான் போடுறேன், கேளுங்க. ஈர்த்தாளே பாசக்காரி அவளானே பரிவாயனைத்தாளே வெயில் கண்ட பனியாக நானும் உருகிட்டேன் வெயில் கண்ட பனியாக நானும் உருகிட்டேன் காந்த கண்ணாலே என்னை கட்டி போட்டாளே கொஞ்சம் பேச்சாலே என்னை கொள்ளை கொண்டாளே வடாமல்லிகையாக என் மனசில் நின்றாளே நித்தம் ஏன் சிந்தனையில் வந்து வந்து போனாளே சிந்தை கலைந்தாலும் சிந்திக்க வைத்தாளே சிந்தை கலைந்தாலும் அவளை சிந்திக்க வைத்தாளே காந்த கண்ணாலே என்னை கட்டி போட்டாளே குறும்பு சிரிப்பாளே குட்டி கதை சொல்வாளே கோப பார்வையிலை சுட்டெரித்து செல்வாளே கோபமாய் பேசி விட்டால் கொதித்தெழுந்து போவாளே கொஞ்ச நேரத்திலே என்னைய அணைப்பாளே கொஞ்ச நேரத்திலே என்னைய அணைப்பாளே காந்த கண்ணாலே என்னை கட்டி போட்டாளே காந்த கண்ணாலே என்னை கட்டி போட்டாளே பாசத்தில் வழிமயம் கோவ
கோபத்தில் அவள் சிகரம், பாசத்தில் அவள் இமயம், கோபத்தில் அவள் சிகரம். என்றுமே என் மனதில் எவரெஸ்ட் அவள் தானே, என்றுமே என் மனதில் எவரெஸ்ட் அவள் தானே. காந்த கண்ணாலே என்னை கட்டி போட்டாளே, கூடி பல கதை பேசி குது கழித்து இருப்பாளே. எனக்கு ஒரு துயர் என்றால் துடி துடித்து போவாளே. என்றுமே என் மனதில் நீங்காது இருப்பவளே, என்னவளே என்னவளே என்றும் என் தாயவளே, என்னவளே என்னவளே என்றும் என் தாயவளே. காந்த கண்ணாலே என்னை கட்டி போட்டாளே, விழியின் ஈர்ப்பினால் என் மனசை ஈர்த்தாளே, என் மனசை ஈர்த்தாளே, என் மனசை ஈர்த்தாளே. வன்னிமேந்தனுடைய இசையினூடாக, இந்த இசை தயாரிப்பினூடாக எங்களுடைய இசையில தான் இந்த பாடம் போடப்பட்டது. எங்களுடைய புதிய பயன்படுத்தி போட்டிருந்தோம். இப்ப இந்த பாட்டை கூடான்னு சொல்றோம்னு சொல்லி இந்த பாட்டை என்ன குத்தம் கண்ட? இந்த பாட்டை கூடான்னு சொன்னீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு ரசனை இல்லாம நான் பார்க்க முடியுமா? இது எரிஞ்சு சாங்கடா. நீங்கெல்லாம் ஒரு தளம் உருவாக்கப்பட்டது, ஏன் உருவாக்கப்பட்டது? இந்த திறமை அந்த மனுஷனுக்கு இருந்தது இல்லையா? ஒரு இப்ப நாள் பிரஜையில இறங்கி போன மனுஷன் இன்னைக்கு பாத்தியா? பாத்தியா? இந்த பாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு. என்னன்னா, இந்த பாட்டுக்கு போது நான் அந்த என்னவளே என்னவளே என்ற பாட்டு எழுதினான். அதுக்கப்புறம் இது எழுதுக்கு முன்னே நான் அது தேசியத்துக்கு தான் ஒரு பாட்டு எழுதி அனுப்பினா. அப்ப சொன்ன நீங்கள் விடியப்புறம் 2 மணிக்கு கோல் பண்ணி சொன்னீங்க, அண்ணன் தேசிய பாட்டு நாங்கள் மாவீர நாளுக்கு போட்டு விடலாமன்னா வேற இருக்காண்டு ஞாபகம் இருக்கா? அப்ப சொன்னா ஒரு அரமணத்தி அதுல ஒரு பாட்டு ஒன்று எழுதி அனுப்புறேன்னு வெயிட் பண்ணுங்க அண்ணா, எனக்கு ஒன்று எழுதி கொண்டிருக்கேன்னு எழுதி அனுப்புறேன்ட்டு அனுப்பின பாட்டு தான் இது. சத்தியம் இது ஒரு என் மனசுல இருந்த ஒரு உண்மை, ஒரு உணர்வால் எழுதின பாட்டு. எனக்கு இந்த பாட்டு கிட்ட இப்போ நான் கண்ணால தண்ணி வரும். அப்படி ஒரு பாட்டு, அது ரசிச்சு எழுதின ஒரு பாட்டு. அதுக்கு அப்படி இசையும் அமைஞ்சிட்டுது. அதுல நீங்க அந்த இசை வந்தோடனே சொன்னீங்க, அண்ணன் உங்கள்ட்ட இந்த பாட்டு தான் பேர் சொல்லுமான்னு சொன்னீங்க. அது நடந்திருக்கு. அந்த வாய்க்கு கொஞ்சம் தங்கச்சி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சக்கரளி போட்டுருங்க. அப்படி அது கடவுள் ஆசீர்வாதம். உண்மையில இதுவரைக்கும் இந்த இப்படி ஒரு இசை எனக்கு கூட கால இப்படி இசை கிடைக்கல. நான் சந்தோஷப்பட அண்ணன் கிடைச்சிட்டு, பட் நான் ட்ரை பண்றது கிடையாது. கடவுளோட ஆசீர்வாதம்ங்க. இது தர்றவங்களுக்கு கம்பி தருங்க, நம்மளா தென்னம் கிடையாது. பட் அதுக்கு நாங்க பின்னால சில வேலை செய்வோம், அது இல்லைன்னு இல்ல. ஆனா அதுக்காக இப்படி கிடைக்கும் கேட்டா இல்ல. பட் அதனால இந்த தளம் எங்களை ஒருதான் சொல்லிட்டு போறான், நம்ம கோமாளிய நம்ம கோமாளி தான்டா, நாம கோமாளி. அப்ப நீங்க நல்லவர அந்த வாங்க போட்டு காட்டு. நான் போட்டி விட தயாரு. நம்ம ஆளு 25 பேர் நிக்கான். 200 பாட்டு 203 பாட்டு எழுதிட்டோம் இன்னைக்கு. சரியா? 500 பாட்டு ஜனவரி மாதம் தை மாசம் கடைசியில் நாங்க முடிப்போம், கண்டிப்பா முடிப்போம். நம்ம சினிமா உள்ள எங்க தமிழோட பாய அடக்குறது, இதுதான் எங்க வேலை. முடிஞ்சா எந்த கொமா இருந்தாலும் என்னோட போட்டி விடவா, இந்த தளத்தோட என்னோட போட்டி விடவா. நம்ம ஆகல வச்சு நான் படிக்கணும் இல்லையாரு. நான் அங்க ஒட்டியாளன்ட்டு அடிபடுவேன். நீ முடிஞ்சா பந்து பாரு, சவாலுக்கு நான் ரெடி. நீ ரெடியா? ரெடியா? மானம் உள்ளவன், ரோசம் உள்ளவன், வீரம் உள்ளவன், விவேகம் உள்ளவன், தன்னலம் உள்ளவன், நம்பிக்கை உள்ளவன். தன்னம்பிக்கை உன்னோட பாடா முடியுதா? நான் அடிச்சவன் பாடா மேலவா முடியுமா? முடிஞ்சவா? நான் நம்பிக்கையில இருந்து பேசக்கூடியவன்டா. நீ முடிஞ்சாவா? பாத்தியா 2 பாட்டு அடுத்தது போடுறேன் கேளு. இது செல்வன் பாடல, இந்த பாட்டு கிட்டு. அண்ணன் பாடல, அதவனோட பாடல சிங்கள ஐக்கியம் கிட்டு. இப்ப அடுத்த பாட்டு போடுறேன் பாரு. என்ன பாட்டு கேக்குறியா? இருந்தவர் யாரு நிக்கிறது மேல? கௌரியக்காட பாட்டு போடுறேன். இந்த அவங்களோட கடவுளுக்காக நான் பாட்டு போடுறேன் கேளு. என்ன மாதிரி பாரு. புருஷா அந்த பாட்டு. ஆமா, எங்க எடு ரைட். கௌரிக்கா அந்த பாட்டு பேர் எனக்கு முன்னுக்கு புருஷா. என்ன பேர் வருது? தலைப்பு என்னது? லூசு புருஷா. லூசு புருஷா. ரைட், ஓகே. புருஷா இப்படி வரையிலேயே லூசு புருஷாவா வர மாட்டேங்குது. கௌரி இதுதான் தலைமுறை காலம். என் புருஷா. ஓகே, என் புருஷா. என் புருஷா அந்த பாட்டு நான் போடுறேன் பாருங்க. அவங்க என் புருஷா நெல்லுடா அந்த தலைப்புல வருது அவங்க பாட்டு. நான் போடுறேன், கேட்டு பாரு. 2 பாட்டு கேட்டியல. அண்ணன் போட்டு காந்த கண்ணலை செல்வன் என்று அவர்கிட்ட
சிங்கள தமிழில் நான் ஐக்கியத்தை படி போட்டிருந்தேன். இந்த பாட்டை போறோம் அக்களிக்கிற கணவன் மனைவிக்குள்ள ஊடல படி போட்டுக்கா சொல்லு என்ன குறை இந்த பாட்டை இருந்தா மேல வாடா பேசுவோம் சொன்னாரு. என் புருஷா நில்லுடா எனக்கு பதில் சொல்லிட்டு போடா யோக சொல்லி போயா பதில சொல்லிட்டு போடா ஏய் புருஷா பதில் சொல்லிட்டு போடா ஏய் புருஷா சொல்லிட்டு போடா ஏய் கருப்பா மௌன சம்மதமாடா லூசு புருஷா ஒரு வாட்டி சொல்லிட்டு போடா ஐயா சாமி சொல்லிட்டு போடா. கேட்கிறேன்டா பதில் சொல்லிட்டு தான் போயேண்டா இருக்கா என் மனசா பதில் சொல்லிட்டு தான் போயேண்டா என்னவனே அட என்னவனே உன் பார்வையாலே என்ன கொன்றவனே உன்னை தேடி தேடி அலைந்தேனே என்னை கண்டும் காணாமல் போறியேடா என் கண்ணான காதலனே என்ன அன்பால் கட்டி போட்டவனே என் தானே என் காதலனே என்னை அன்பவனே உன் காதலனை என்ன கன்றுவனே தேடி தேடி அலைந்தேனே என்னை கண்டும் காணாமல் போறியேடா என் கண்ணான காதலனே என்னை அன்பால் கட்டி போட்டவனே என் காதலனே என்ன கண்டுகாம போறியடா கரும்பு வெட்ட போகையில கால் கடுக்க காத்திருந்தே நீ கண்டும் காணாம போறியே உன் கடை கண் பார்வை என்னை கொல்லுதடா துடிக்கும் மீசை என்னை சீண்டுதடா ஐயா சாமி என கொல்லுதடா என் புருஷா நில்லுடா எனக்கு பதில் சொல்லிட்டு போடா யோக சொல்லி போயா பதில சொல்லிட்டு போடா ஏ புருஷா பதில் சொல்லிட்டு போடா ஏ புருஷா சொல்லிட்டு போடா. தவிக்க விட்டு போறியடா மனம் தவியா தவிச்சு கொடுக்குதையா ஏன் மனம் தவியா தவிச்சு துடிக்குதையா ஐயா தவியா தவிச்சு துடிக்குதையா பூனை கண்ணால என் மனதை பூட்டி போட்டாயடா கட்டழகனே என் கண்ணான காதலனே உன் கம்பீர பேச்சால என்ன கவுத்து போட்டியடா கவுத்து போட்டியடா அந்தி சாயும் நேரம் 5 மணிக்கு கரும்பு தோட்டத்திற்கு வாரியடா வழிமேல் விழிவி காத்து கிடப்பேண்டா தாலியுடன் காத்து கிடப்பேண்டா என் கண்ணான கண்ணனே பூனை கண்ணனே தாலியுடன் காத்து கிடப்பேண்டா வந்து என்ன கட்டிக்கோ கும்மாளம் போட்டுக்கோ மச்சாய மாப்பு போடு நீ மத்தாப்பு மச்சாய மாப்பு போடு நீ மத்தாப்பு என் புருஷா நில்லுடா எனக்கு பதில் சொல்லிட்டு போடா யோக சொல்லி போயா பதில சொல்லிட்டு போடா ஏ புருஷா பதில் சொல்லிட்டு போடா ஏ புருஷா சொல்லிட்டு போடா. இந்த பாட்டை கேட்கிற பொழுது கரும்பு தோட்டத்துக்கு தாலியோட அடிக்கிறா வந்தா நீ என்ன பண்ணுமெல்லாம் பண்ணு ஆனா தாலியை கட்டிட்டு போயிடணும் ராஸ்கள் என்றாங்க. இந்த துணிவு யாருக்கு வரணும் அது கணவன் கதை ஒரு சில இந்த இது கதை கொண்டு கதைக்கிறேன். என்னன்னு சொன்னா அந்த அக்கா இந்த பாட்டு எழுதிய சத்தியமா எனக்கு அந்த டைம்ல அந்த தாமரை நினைவு வந்தேன். ஏன்னா நாமுத்துக்குமார் வைரமுத்து மகன் கபிலன் வைரமுத்து வாலியா பா விஜய் எல்லாம் கொடியட்டி பிறந்த காலத்துல அதை உடைச்சது தாமரை. ஒரு பெண்ணுக்காகவே பெண்ணை பற்றி பாட்டு எழுதினது தாமரை. ஆனா தாமரை கொஞ்சம் போல்ட் ஆனால் அக்கா போல்ட் இல்லை. அக்கா மேல வந்து கதைக்கிறது கூட இல்லை, கீழே இருந்து ஓட் போடுவா. இன்றைக்கு அந்த நாங்கள் பாட்டுக்கு ஓட்டு எடுக்க சொன்னோமோ மேல வந்துதான் ஓட் போடலாம்னு சொன்னோமோ அன்றைக்கு தான் அக்கா மேல வந்து கதைச்சவ. அதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. சரிதானே? அந்த அப்படி பயந்திருந்தவ இப்படி எழுதுறான்னு சத்தியமா அது என்னால இப்ப கூட சிந்திக்க தான் இருக்கு. கௌரியக்கா இப்படியான்னு
சூப்பராக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதாவது ஒவ்வொரு பாடலாசிரியர் நான் அவங்க சொல்லிப்படுது எனக்கு பிடிச்ச பாடம் அவங்க எழுதின பாடல என்ன கவர்த்த பாடல் அதிகமான இது பேசப்பட்ட பாடல் அப்படின்றத நான் போடுறேன். இப்ப 3 பாட்டு பார்த்து இப்ப பாருங்க அடுத்தது நான் நினைக்கிறேன் யாரு ஆதவன் நடிக்கிறாரு. ஆதவன் இந்த பாட்டை போடுறேன். பேசுங்க 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 எதை சொல்ல வாரீங்க சொல்லு. ஆதவன் போட்டாச்சு இல்ல இவர் வாணன் கௌரியக்கா பேசுங்க எதை சொல்ல வாரீங்க பேசுங்க. ஓ நன்றி. இவ்வளவு பாராட்டுக்கும் நீங்கள் தான் உண்மையா எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேணும். எல்லாம் சோக பாடலா வந்து கொண்டிருந்தது. அப்ப ஏதாவது ஒரு வித்தியாசமா எழுத வேணுமே, அதுக்காகத்தான் ஒரு துள்ளல் இசையில ஒரு பாட்டு எழுதுவோம் என்று தான் யோசிச்சு இந்த பாட்டு எழுதினது. ஆனா அது இவ்வளவு பாராட்டு பெறுமென்று உண்மையா நான் நினைச்சு பார்க்கல, சிரிப்பாவும் இருக்குது. நன்றி. நீங்க அக்கா தான் நான் சொல்லணும் தப்பா பாட்டை பத்தி கழிக்கிறேன். அக்கா நினைச்சா தாளிதான் இத வேற நம்மட வாடனை நினைச்சா ஜோவனா ஞாபகம் மாற மாதிரி, ஆதவன் நினைச்சா சிங்கள பொண்ணு, செல்வன் நினைச்சா காந்த கடலி வேற மாதிரி, உங்களை நினைச்சா தாளிதான் ஞாபகத்துக்கு வரும். இதுதான் அந்த பாட்டு கிடைத்த வெற்றி. அதுதான் இப்ப பாருங்க நம்ம ஆளு வாணன் அண்ணன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் யாருக்கு அடிக்கிறான்னு பாருங்க. டிக்டாக் பெண்ணே நீ எங்கே, லேப்டாப் என துடித்த என் இதயம் டிக்டாக் என்று துடிக்குதடி. டிக்டாக் பெண்ணே நீ எங்கே அடி நீ எங்கே, இணையத்தின் பிரசவமே என் இதயத்தின் பிரசனமே என்றென்றும் என் பிரியமானவளே உன்னை பிரியாதிருக்க வேணுமடி. என்னோட கண்ணுக்குள்ளே உன் பிம்பம் நித்தம் வந்து வாட்டுதடி என்ன வாட்டுதடி. டிக்டாக் பெண்ணே நீ எங்கே, லேப்டாப் என துடித்த என் இதயம் டிக்டாக் என்று துடிக்குதடி. தேன் கலந்த ஓன் குரல் அருந்த தின வீரைந்தேன் அடியே அருந்த தின வீரைந்தேன். நான் விரும்பிய உலகில் நீ நடந்த வேளையில நம் தமிழின் புகழ் பாரப்பி நீ மோதி நின்ற பொழுதெல்லாம் உன்னில் பாதியாய் கலந்திடவே தோணுமடி. டிக்டாக் பெண்ணே நீ எங்கே. பிடித்து சித்தம் கலங்கி வாடுகிறேன், முத்தம் கொடுக்க நித்தம் உன்னை தேடுகிறேன். முத்தம் கொடுக்க என்னில் என்ன ஆத்திரமோ அடியே, என்னில் என்ன ஆத்திரமோ இல்லை இதுவும் ஒரு சூத்திரமோ, இதுதான் வாழ்வின் பாத்திரமோ இதயம் துடிக்க விழியும் விழிக்க உன்னை தேடுறேன், உன்னால வாடுறேன். டிக்டாக் பெண்ணே நீ எங்கே, டிக்டாக் பெண்ணே நீ எங்கே, அள்ளி எடுத்து முத்தம் இல்லை துள்ளிக குதித்து ஓடவில்லை அத்தனையும் நிகழ்த்ததுவாய் உணர்வு கொண்டேன் உன்னோடு இங்கே, அடியே உன்னோடு இங்கே. டிக்டாக் பெண்ணே நீ எங்கே, லேப்டாப் என துடித்த என் இதயம் டிக்டாக் என்று துடிக்குதடி. டிக்டாக் பெண்ணே நீ எங்கே,
அது டிக்டாக் பண்ணு நீ எங்க அப்படின்ட்டு வாழன்னு அழிந்தார். அற்புதமான வரி. அதுல என்ன சொல்றாரு, உன் உடவுல பாதியா கலந்துருவேன் அப்படி எல்லாம் சொல்றாரு. கணக்கில் வசெல்லாம் போட்டுக்காரு. அற்புதமான வரிகளை கொண்ட அந்த பாட்டு. இந்த பாட்டுல என்ன குறை கண்ட யார் எந்த வந்து எனக்கு பதில் சொல்லு. இந்த இசை அற்புதமான இசை, அதுக்குரிய வரிகள் அப்படி அற்புதமா வந்திருக்கு. நம்மளால அடிச்சுக்கிட்டு தான் போறாங்க. பாட்டு ரகமா இருக்கு, அற்புதமா இருக்கு. இப்ப அடுத்த போடுற ஒவ்வொரு 25 பாடலாசிரியர் போட்ட ஒரு பாட்டை ஒன்று நாட்டு போடுறேன், கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல என்ன குறை கண்ட? இந்த பாடல்களை உங்களுக்கு ஏன்டா வாழ்த்துறதுக்கு முடியாம இருக்கு? ஏன் எரியுறீங்க நின்று? எதுக்கு எரிஞ்சு சாரீங்க? சோ அதனால வாழ்த்துக்கள் வாணன். அந்த மாதிரி இருக்குது பாட்டு. இப்ப நான் பெண்களுடைய பாடலுக்கு வந்துடுறேன், ஒன்று நான் வந்துடுறேன். இப்ப அகலியாக்கா மேல வந்தபடியா நிற்கிறேன். டக்குக்கு நான் போட்டு முடிச்சிடறேன் எல்லாத்தையும். ஒவ்வொரு பாடலாசிரியர் பாட்டும் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்க. நான் முடிச்சிடறேன். அந்த பாடல் வரிசையில இந்த பாடல் வந்து பானு அண்ணன் பாட்டு. இது இவர் எழுதின பாடல எனக்கு என்ன கவர்ந்த பாட்டு இதான். வணக்கம், சொல்லுங்க, கதை சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றில இருந்து மற்றவர்களுக்கு இடம் கொடுக்குறேன்னா. ஓ மிக நன்றி, மிக நன்றி. சொல்லுங்க, இந்த பாட்டு வந்து இப்ப உங்களுக்கு கேட்கிற பொழுது எப்படி என்ன ஒரு சிந்தனை வருது, என்ன ஒரு மைண்ட் செட் வருது? இப்ப நீங்க இந்த பாட்டை கேட்க உங்களுக்கு எப்படி ஃபீல் எப்படி இருக்கும்? இல்ல இது தொடர்ந்து பயணிக்கணும். நான் என்ன சொல்றது, நிறைய விஷயங்களை நான் பாட்டுல கொண்டு வரணும்னு சொல்லி துடிக்கணும். இசையில கேட்ட அப்புறம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து யோசிக்கிறேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள், தொடருங்க. நாளைக்கு ஜோவனால ஆரம்பிப்பேன். ஓ அண்ணா கும்பிடி கேக்குறேன். நான் ரொம்ப எதிர்பார்ப்புல யோகனா பற்றி அதுல குழப்பத்தை கொண்டு வந்துடுறாங்க. பாட்டிவா இருந்து ஆலோசிச்சு பாட்டிவா எழுதுங்க. நான் அதை முடிக்கிறேன். யோகனா உண்மையா பாவம் வந்த புள்ள, அவன் என் நெஞ்சில காயத்தை ஏற்படுத்திட்டா பாவம், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அதனால நாளைக்கு அந்த பாட்டை கொஞ்சம் யோகனா வானனை நினைச்சா யோகனா தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த கவிதை ஒரு கவிதை எவ்வளவு பேருடைய மனங்கள்ல போய் சேர்த்துக்கிட்ட பிறகு தெரியும். வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி. நாளைக்கு நான் எதிர்பார்த்து போட்டு நன்றி நன்றி நன்றி. அதே அடுத்து இந்த பாலனுடைய கவிதை நாளைக்கு வந்து யோகன் பாட்டு போல சிவலிந்தர் இதை ரெக்கார்ட் உடைய தெரியல. ஏன்னா அந்த புள்ள வந்து அண்ணன் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அவங்க தான் அவருக்கு வந்து உதவியா இருந்த நர்ஸ். அவர் தன் உயிரை மீட்ட ஒரு கடவுளாக அவர் பார்க்கிறார். அவரை பற்றி ஒரு கவிதை நிலைப்பட்டது. நான் சாக போன இடத்துல உயிர் உச்சத்தில் இருந்த பொழுது அவர் அன்பு காட்டி அரவணைச்சு அவர் பேசிய அந்த வார்த்தைகளால் என் உயிர் மீண்டது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்காக நாளைக்கு அவங்க பாட்டு போறோம். இதான் அந்த மனித மனுஷன் ஆரம்பிச்சு. எங்களுக்கு நொந்து இருக்கின்ற பொழுது, வேதல் இருக்கின்ற பொழுது யார் ஒரு வந்து எங்களுக்கு உதவுறாரோ அவர் எங்களுக்கு கடவுளாக எப்பொழுதும் படுவார். அவரை நாங்கள் தூற்றக்கூடாது. அவர் எங்களை தூற்றினா கூட நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களை காப்பாற்றார் இல்லையா, அதுக்காக அதை மன்னிச்சு விட்டு கடந்து போகலாம். அதெல்லாம் அதுக்கு அது நன்றி கடனாக நாளைக்கு பாட்டு போறாரு. அந்த பிள்ளைக்கு தெரியாது. பட் ஆனா நமக்கு தெரியும். ஆனா சொன்னது அந்த ஒத்த கவிதை என்பது எங்களை இத்தனை இடத்துக்கு கொண்டு வந்தது. நன்றி. என்ன வாங்க பாட்டு. இது மேலே வந்திருந்த அகலியாக்கா அவங்க எழுதின பாட்டு. அவங்க பாடின சிங்கள மொழி தமிழ் மொழி சார்ந்த பாட்டு. எனக்கு பிடிச்ச பாட்டு அவங்களே இந்த பாட்டு. சல்லி பணம் பணம் மல்லி மல்லி பொடி மல்லி கிள்ளி கிள்ளி நாம கிள்ளி ஓடு இப்போ நீயோ துள்ளி. எண்டா மல்லி சண்டா இங்க மல்லி கொத்த மல்லி வேணுமா சொல்லுடா சிங்கள மல்லி. ஆதர ஆதர குமத மல்லி இல்லட சொல்லி வாடி வேண்ட மாத்தையா வாங்கலையா வெண்டக்கா வாடி வேண்ட மாத்தையா வாங்கலையா வெண்டக்கா வாடி வேண்ட மாத்தையா. வாசலில அதிகாரி வங்கியில சல்லீனகி ஒக்க மஹரி கொண்டா మొక్క తకియా కాంద అమ్మే అయ్యే ఆసికియా నాడు మిలను మేవయా కొంద నాడు కాలి சொந்த நாட்டில் போலி நந்தா கிட்ட கேளு நைனா கிட்ட கேளு மாத மாத்தையா கிட்ட கேளு மாமன் கிட்ட கேளு. ஆதர மச்சான் ஆதர அழகா பொண்ணு ஆதர தமிழ் பொண்ணு சிங்கள நங்கி எல்லா லங்கா சகோதர தமிழ் பொண்ணு சிங்கள நங்கி எல்லா லங்கா சகோதர. இப்போ என் பாலாலி அப்போ எங்க கிளாலி வாரியா என் கூடையாளி
வாரியா என் கூடையாளி இப்போ அரசியல் காவாலி யாரு எமக்கு முதலாளி நான் காலிக்கு ஆசைப்படும் நாதாரி ஒண்ணுமே புரியல எதுவுமே தெரியல ஆதர மச்சான் ஆதர எல்லாம் லங்கா சகோதர ஆதர மச்சான் ஆதர எல்லாம் லங்கா சகோதர ஆதர மச்சான் ஆதர எல்லாம் லங்கா சகோதர. இந்த பாடல் 2 நிமிடம் அடங்கியதுதான் இந்த பாட்டு. இதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படி என்றால், நாங்க வந்து லங்கா சகோதர அப்படி சகோதரத்துவமா நாங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்லுங்க, நல்லிணக்கத்தை சொல்லக்கூடிய பாடல். இந்த ஒரு சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் நாங்கள் யாருக்கும் எதிராக அரசியல்வாதிகள் எங்களுக்கு எதிராக தவிர நாங்கள் ஒருங்கிணைந்த நாட்டுக்குள்ள இலங்கையராக வாழ்வோம். அது என்ன தப்பு அப்படின்றத சமத்துவத்தை வலியுறுத்துறாங்க. இந்த பாடல என்ன புத்தகம் கண்டுபிடிச்சாங்க? ஒரு 2 இனங்கள் மனம் விட்டு ஒன்றுடன் ஒன்று இணைந்து வாழ்வதற்காக சிங்கள தமிழ் மொழியை கலந்தளிக்கிறாங்க. இது எந்த திட்டத்தெல்லாம் செஞ்சீங்க? ஒரு நாடு ஐக்கியமாக வாழணும்னா, போராட்ட தேசமாக வாழணும், அந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கம் ஏற்படணும், இணக்கப்பாடு, புரிந்துணர்வு ஏற்படணும். அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தப்படணும்னு சொன்னா இப்படி பாடலை உருவாக்கி அதை கடத்தணும் அவங்களுக்கு. அதை வலிமையான தளம் செய்யுது. அப்ப அந்த அக்கா வந்து தனக்கு தெரிஞ்ச சிங்களத்துல தமிழையும் கலந்து அழிக்கிறாங்க. அப்ப லங்கா சகோதரர் அப்படின்னா சொல்றாங்க, நாங்கள் இலங்கைய சகோதரத்துவமா வாழ்றோம்னு சொல்றாங்க. இதுல என்ன தவறு கண்ட? இந்த பாடல என்ன குத்தம் கண்ட? ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு ஏன் தயக்கம் காட்டுற? நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க இல்லையா? தமிழ் தேசிய அரசியல் பேசுறீங்க. இந்த பாட்டுக்கு வாழ்த்து தாங்கன்னு கேட்டா உங்களுக்கு தரமுடிய வாய்க்க கட்டுது இல்லையா? நீங்கெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஆட்சி படங்கள் வரை எங்கள் தமிழ் மக்களை காப்பாற்ற போறீங்க. நாங்க நம்புறோம் அதை நீங்க சொல்றத. அதை நாங்க நம்பணும். நீங்க சொல்றாங்க நம்பணும். அப்ப இது உருட்டரசியல முன் நிலத்துக்காக வாழாம அரசியல் இது வேற என்ன? தம்பி ஓண்ட மாட்டம் கவனிச்சுக்க. முப்பட கட்டி ஆண்டி எங்க தலைவரை இன்றைக்கு இல்லாம போயிட்டாரு. இந்த போராட்டம் இன்றைக்கு காணாம போயிட்டு ரத்தம் வலியும் சுமந்து நாங்க பாடுற பாடங்களுக்கு தான் தெரியும். முப்பட கட்டி ஆண்ட அந்த போராட்டம் இன்றைக்கு எதிர்பார்த்தமா காணா போகும். அதே போக நீங்க எல்லாம் ஏமாத்துறோம். அதுக்கெல்லாம் மட்டும் உருட்டுறதெல்லாம் உருட்டு, படத்தை உருட்டு அடிச்சுட்டு போ, அடிச்சு போட்டுக்கிட்டே போய்கிட்டே இரு. நாங்க வச்சு செய்வோம். நீங்க யோசிக்காத. வர நாட்கள்ல உங்களுக்கு தான் தகுந்த பலதாடி நம்ம தருவோம். யோசிக்காத. அது பாட்டை இப்ப இது வந்து இல்ல வரக்கூடிய பல அத்தனையும் நமது இசைக்குள்ளால வன்னிமந்தனுடைய இசைக்குழுவினூடாக வரப்பட்ட அந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போடப்பட்ட இசை தான். ஒவ்வொரு இசையும் கேளு, அதனுடைய வரிகளையும் கேட்டுப்பாரு. இந்த இசை நல்லா இருக்கா கெட்ட இருக்கான்னு நீ பாரு. சரியா? எப்படி இருக்கட்டும் இருந்து பாரு. இந்த தெருவுல நின்றவன், கஞ்சா வித்தவன், கடை அடிச்சவன், அக்கா தங்கச்சியை கேவலப்படுத்துறவன், இந்த கொண்டொழிலுக்கு பின்னாடி அலையிற கூட்டம் இருக்குல்ல, நீங்க எப்படா திருந்த போறீங்க? சுடல ஃப்ரீயா தானே கிடக்கு, போய் படுங்கடாங்க. செம்மணி ஃப்ரீயா கிடக்குது. அங்க ஆனக்கோட்டையில அந்த அது ஃப்ரீயா கிடக்குது. தாராளமடத்துல அங்க போய் செம்மையன்மையான்னு சொல்லுவாங்க. சும்மா கிடக்கடா, அதுல போய் படுங்கடாங்க. இதுல இந்த எழுத விட்டு அங்க போய் படுங்க, நிம்மதியா தூங்கலாம்டா. ஒரு இடத்துக்கும் தந்துரம் இல்லையடா. பகல் நான் இன்னைக்கு கட்டி பிடிச்சு படுக்கலாம்டா. அது சொருங்கா சொரிஞ்சு விடு, நக்கல நக்கல் எல்லாம் செஞ்சு விடு. அங்க போய் படுங்க. கீழே இருந்து கழிக்கிட்டு நிக்கிற பைத்தியம் கூட பின்னால போற. அங்க போயிருங்க, சுகமா இருக்கு. அதை எடுத்து இப்பொழுது அடுத்த படம் நாங்க பார்ப்போம். அப்படின்னா பிரியாக்கா அவர்கள் நான் ஓடுறபடி வரேன். அந்த பிரியாக்கா சிவதா கிடைக்கிறாங்களா? ஓகே, சிவதாக்கோட பாட்டு போயிடும். அந்த பாட்டு நல்ல பாட்டு, அது நம்ம பாட்டு. தப்பித்தேண்டா அவங்க, அதுதான் அவங்க எனக்கு அது பிடிச்சது. தப்பித்தேண்டா எங்க சிவதாக்காளின பாடல வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு நம்மட இசையிலன்னு சொன்னீங்கண்டா, அந்த தப்பித்தேண்டான்னு சொல்லி கணவனுக்கு எழுதியிருப்பாங்க. எங்கட இசையை சொல்றேன். நம்ம தான் இளங்கோட செல்லில வந்து வாராண்டா தலைவட்ட பாடுங்கிறது பிடிக்கும், இப்பவும் பிடிக்கும் எனக்கு. எங்க நம்மட இசையில வந்து பாத்தீங்கன்னா சிவதாக்காளின பாட்டுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தப்பித்தேண்டா அவர் கணவனை பற்றி எழுதியிருக்காங்க. வாங்க போறேன், கேட்டு பாருங்க. நான் சொல்றது பொய்யா இல்லைன்னு பாருங்க. ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா? என் குடும்பம் கூட இருந்ததால கிடைத்த விடமாடா. தாலி தந்தான் இவன் என் கடவுளடா, இவன் என் கடவுளடா. வெளியிடத்தான் வெளிப்படையா இருக்க மாட்டாடா, எனக்கு கடவுள் தந்த வரமாடா.
புருஷன் இவன் தாண்டா, என் கண்ணில் நீர் வடிந்தால் அவன் நெஞ்சில் உதிரம் கொட்டுமடா. முத்திரத்தில் நான் செய்த புண்ணியத்தான் இப்பிறப்பில் வந்து உதித்தாண்டா. கணவன் வந்த நேரமெல்லாம் பொன்னானதே, என் வலி தூளனவே. தப்பித்தேன்டா, நான் தப்பித்தேன்டா. ஊரூரா சென்றாலும் ஊர் மாப்பிள்ளை கிடைக்குமா, ஊர் மாப்பிள்ளை கிடைக்குமா? வேதனையில் தவித்தேன், எல்லாம் பறந்ததும் இவனால நடந்தது, இவனால நடந்தது. நம்பினான் நடக்க நம்பிக்கை துளிர்க்க என் கரம் பற்றியவன் இனியா நின்றான். நான் கேட்காமல் கடவுள் எனக்கு தந்த வரம் கணவனே, இப்பொழுது கடவுளிடம் கேட்கும் வரம் என்னை விட்டு பிரியா வரமே, என்னை விட்டு பிரியா வரமே. தப்பித்தேன்டா, நான் தப்பித்தேன்டா. ஊரூரா சென்றாலும் ஊர் மாப்பிள்ளை கிடைக்குமா, ஊர் மாப்பிள்ளை கிடைக்குமா? இந்த ஊர் ஊரா தப்பித்தேண்டான்னு சொல்றாங்க. அதாவது நான் தெரிஞ்ச கணவனை திருமணம் செய்தால நான் தப்பித்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது மிக மிக முக்கியமானதுங்க இல்லையா? இப்ப தெரியாதவரை கட்டி நான் போய் அவஸ்தைப்படுறதை விட தெரிஞ்சவரை கட்டினதால என் வாழ்க்கை தப்பிச்சேன்னு சொல்லாதான் தப்பித்தேன்னு சொல்றான். உண்மைதானே? தெரியாதவனா கட்டி போட்டு யாரோ கழிச்சா யாரோ கழிக்கிற இவனை படிச்சவன சந்தேகப்பட்டு இப்படி ஒரு மனைவியல காதலி கிடைக்கிறது வேறம் தானே. ஆமா, அதனாலதான் நான் இனி கல்யாணம் கட்ட மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இனி கட்ட மாட்டேன். எங்களுக்கு வேண்டாம். நான் காதலிக்கிற முடிவுல நான் இருக்கிறேன். நான் காதல் நோ மோர் லவ் ஒன்லி மணி. நானும் வந்த முடிவு தான். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதனால சிவராக்காளினாங்க அதை எடுத்து 11 பொன் படத்துல 2 பேர்ட்ட பாட்டு போட்டாச்சு. 9 பேர் இருக்காங்க, அதை நாங்க போட்டு முடிச்சு விட்டுருவோம். நம்ம இசை மட்டும்தான் வரும். இந்த நாள்ல மத்தவங்க போடணுமோ? சரி, அதனால நம்மட இசையில வந்த பாட்டை இப்ப முதன்மைப்படுத்தி போட்டுறேன். அதனால இப்போ இந்த பாட்டு சந்தேக புயல் அப்படின்னு சொல்லி 159 பாட்டு பிரியாக்கான பாட்டு நம்மட இசையண்டை விட நான் இதை போடுறேன். சந்தேக புயல் ஒன்று சந்தேகம் கொண்டதே, செதிராட்டம் ஆடியே என் சந்தோஷம் பறித்ததே, என் சந்தோஷம் பறித்ததே. சந்தேகமே வாழ்க்கையின் சாபமா, சந்தேகமே நெஞ்சத்தில் வேதனையா, நம்பிக்கை நொறுக்கி போனதோ நான் கண்டா கனவு பொய்யானதே, பொய்யானதே. நீ சொல்லும் வார்த்தை எனக்கு வரமா இல்லை சாபமா, சாபமா? சொல்லன்றே, சொல்லன்றே. நீ என்னை நேசித்த நொடிகள் நிலவான் மேகமாயானே, இன்றதை நினைக்கையில இதயம் வாடுதே. நிலவே மலரே என நித்தம் நித்தம் அழைத்தாய், அந்த கணங்களை இன்று காணல இதயம் நின்று போனாதே. இலவு காத்து கிளி போலே வாழ்வும் வானாதே, உன் சந்தேக பார்வையால நம்பிக்கை மங்கி போனதே.
சந்தேக புயல் ஒன்று சந்தேகம் கொண்டதே சதிராட்டம் ஆடியே என் சந்தோஷம் பறித்ததே சந்தோஷம் பறித்ததே குச்சிக்குள் அடங்கி அடுக்கலையில் உருண்டு அற்பனுக்கு வாழ்க்கைப்பட்டு அடுத்தடுத்து பிள்ளைகளுக்காய் திராணியற்று தீவனமாய் இளமை கால இனிமைகள் எல்லாம் இரையாகி போனதே இரையாகி போனதே சந்தேக புயலொன்று சந்தேகம் கொண்டதே சதிராட்டம் ஆடியே என் சந்தோஷம் பறித்ததே சந்தேக புயலொன்று சந்தேகம் கொண்டதே சதிராட்டம் ஆடியே என் சந்தோஷம் பறித்ததே என் சந்தோஷம் பறித்ததே சந்தேகமே வாழ்க்கையின் சாபமா சத்தியமே பொய்யாய் மாறுமா? எமது இசையில வன்னிமேந்தனுடைய இந்த புதிய இசை தயாரிப்பு குழுவினூடாக உருவாக்கப்பட்ட பாடலில் இவங்கட ஒரு பாட்டு. இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. நம்மட இசையில வந்து வரும் நல்லா இருக்கு, அற்புதமா சந்தேகத்தை பற்றி அளிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். நேரம் காரணமா டக்குக்கு நான் போயிடுறேன். அது வந்து பிரியாக்காவுடைய பாடல். அதை தொடர்ந்து அடுத்த பாட்டு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தியா மூலம் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து நமது இசைக்குள்ளலாம் சொல்றேன்னு சொன்னா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருமணம் பரமசாவும். திருமண வாழ்க்கை வரமா சாபமா பெண்களுக்கு? திருமண வாழ்க்கை வரமா சாபமா? பருவ வயதில் பல கனவுகள், திருமணத்திலே பல உடைவுகள். வரமா சாபமா நீயும் பதில் சொல். வரமா சாபமா? திருமண வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வோர் எத்தனை பேர்தா? உருக்குமானம் மரியாதைக்கு பயந்து பிள்ளைக்காக சந்தோஷத்தை தொலைத்து வாழ்வது வாழ்க்கையா? நீ சொல்லு, இதுக்கு பெயர் வாழ்க்கையா? பெத்தவங்களுக்கு கண்ணீரை மறைத்து மனசில வெளியில சிரிக்கும் பெண்கள் எத்தனை பேர்டா? நீ சொல், எத்தனை பேர்டா? ஆசையாக கதைக்க போனால் சினந்து சீடி பாயறான். கணவனோ கோபத்தில் பல்லை கடிக்கிறான். மனைவி கணவனுடன் வெளியில போக காத்து இருக்கிறான். நண்பனுடன் பார்ட்டிக்கு போறான், என் கூட லூட்டி அடிக்க மறுக்கிறான். தனிமையில் மனைவி வாடுறா, கிளி மாதிரி மனைவி இருக்கிறா. அவனோ குரங்கை தேடி அலையுறான். வெளிநாடு வந்தும் நாகரீகம் வளர்ந்தும் அடிமைத்தனம் ஒழியல, அடிமைத்தனம் ஒழியல. அடுத்தவன் மனைவியோடு பல்லிழிக்கிறான், அடுத்தவன் மனைவியோடு பல்விழிக்கிறான். கட்டிய மனைவியிடம் முறைத்து பார்க்கிறான். குடித்து போட்டு மனைவியை அடிக்கிறான். வெறியில கண்டபடி திட்டுறான். பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை கொடுக்கிறான். காதல் கொடுத்த வலிகள், காலம் தந்தரங்கள், பெண்கள் வாழ்விலே சுமைகள் ஆனதே. பல
பாடல் மன்னிக்கணும். இதுல குரங்கை தேடுறான்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை கணக்கு அர்த்தங்களை குறிக்குது. உங்களுக்கு தெரிந்தானே? அதாவது எல்லாத்தையும் பொதுவா கொண்டு குரங்கை தேடுறான்னு வார்த்தை குறிக்குது. இதுல இந்த பாட்டுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, வரமா சாபமா பெண்களுக்கென்றுதான் பாட்டு எழுதப்பட்டாலும் அந்த இரு குரல்ல வந்தபடியால் ரெண்டு சைட் சேர பிள்ளையும் அது பேலன்ஸ் பண்ணுது. அதான் நீங்க அருமையா இருக்குது. வாழ்த்துக்கள். அதாவது நான் தியாமோட நான் ஆரம்பத்துல அந்த பாடல ரொம்ப எனக்கு கோபம் வந்துச்சு. எனக்கு அது சில ஒத்து வராது. பட் இருந்தாலும் பிற பாடம் கேட்டிருந்தா நான் எழுதிருந்தேன். இன்னைக்கு அதை விட்டுருந்தேன். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அவங்கள நான் வாட்ஸ்அப்ல பிளாக் அடிச்சிருந்தேன், இதுல கூட பிளக் அடிச்சிருந்தாங்க. இந்த பாடலாம் நம்ம ரசிக்கும்படியாக இல்லாம போயிருக்கு. அதாவது கோபத்துல நாங்கள் எடுக்கிற ஒரு முடிவு தவறு என்பதை நான் தியாகமாக நான் கத்துக்கொண்ட பாடம் தான் இந்த பாட்டு. எனக்கு பல முறை சில இந்த தூக்கம் பராட்டி வந்தா இந்த பாட்டை நான் கேட்கறது நான் உடைச்சு பேசிடுறேன். இந்த இடத்துல மிக மிக முக்கியமானது சமூகம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வேதனையை அவன் என்ன சொல்றா, ஏண்டா நல்ல வடிவான பொண்டாட்டி இருந்து குரங்கு பொண்டாட்டிய போறிய, இதெல்லாம் ஆகுமாடா, இப்படி பண்ணலாமாடா, ஒரு கெஞ்சற மாதிரி அந்த பொண்ணு அவ கேட்கிறா இல்லையா? இது உண்மைங்க, உண்மைதான். அதான் மனச்சாட்சி இருந்தவனுக்கு தெரியும். இருந்தாலும் இன்னொரு எப்படி இருந்தாலும் என்னதான் பொண்டாடி இருந்தாலும் இன்னொரு பொண்டாடி கிடைக்கிறதுக்கு ஆசையா பலருக்கு இருக்கும். அது இயல்பான குணம் தான், ஆண்களுக்கு உள்ளது இயல்பான குணம். அது மனித ஆசை இயல்பு, தவிர்க்க முடியாத ஒன்று. சில கடந்து போறவங்க இருக்கிறாங்க, சில தாத்துட்டு போறா இருக்க, போனா சிக்கலண்டு விளத்தி போறவெல்லாம் இருக்கான். ஆனா ஏதோ ஒரு வகையில அதுக்கு ஊந்தப்படுறாங்க இல்லையா? இங்க எதாவது அவங்க சொல்லிக்கிறாங்க. அடுத்து நான் ஒரு சமூக அக்கறை கொண்டு எழுதக்கூடிய ஒரு பாடல். ஆக இந்த பாடல் மிக முக்கியமானது. இதை கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய பாட்டு. இதுல வன்னிமேந்தனுடைய இசைக்குள்ளாலதான், இந்த இசை தயாரிப்புக்குள்ள பாட போட்டிருக்கு. பாத்தியா பாட்டு? நான் போடுற பாட ஒரு புள்ளையன்னா எங்கிட்ட வா பேசுவோம். அடுத்த பாட்டை பாருங்க, இது என்ன பிரமாதம் என்று. அடுத்த பாட்டு இவர்களிட பாடல எனக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு அது. அடுத்த பாத்தீங்கன்னா நம்மட நான் எப்பவுமே பல பாட சொல்லிக்கிறேன், அம்மா அப்படின்னு சொல்லிக்கிறேன். எனக்கு கூட வாழ்த்தப்பட்ட அவங்கதான் ஆரம்பத்துல முதலாவது பாட்டு நினைக்கிறேன். நினைவு சரியா அது சரியா இருக்கு. அந்த வகையில அருமையாக்கவங்க, வயசானவங்க, அம்மா மாதிரி எனக்கு. ஆனா அதுல அந்த டக்கரா இந்த சொல் சிங்கள உச்சரிப்பு கொஞ்சம் பிள்ளையா இருக்கு போல தெரியுது தம்பி, கவனம் படுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களே எல்லா மொழியும் அனுப்பியிருந்தாங்க. ஒரு சிங்களத்திலேயும் சிங்கள இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் மொழி அனுப்பிட்டாங்க. போடுறேன் பாருங்க, டக்கர அந்த பாட்டு. எனக்கு அவங்க எழுதின பாட்டுல என்ன மனதை கவர்ந்த பாட்டு, அவங்க அம்மா பிள்ளை அழிக்கிறாங்க பாட்டு. எனக்கு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப கவர்ந்த பாட்டு. ஏன் அப்படின்னா, 2 மொழியில எழுதக்கூடியவர்கள் நல்லிணக்கத்தை பேசக்கூடிய பாட்டு, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வகையில இந்த பாட்டுக்கு அவங்களின பாடல நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். இதை நான் ரசிக்கிறேன். டக்கர போற ஸ்டைல்ல இருக்குது. 2 மொழி கலந்து, சிங்களம் தமிழ் கலந்து எழுதிய மொழி, நல்லிணக்கத்தை பற்றி பேசிய பாடல். வாங்க கேட்டோம். எதுக்கு ஓடணும், ஹலோ எதுக்கு ஓடணும், சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க, உங்கள் மக்கள் தானே நாங்க, நீங்க விரும்பி பாருங்க, வஞ்சனை இல்லா வம்சம் என்ன அப்பதான் புரிஞ்சுக்குவீங்க, நீங்க அறிஞ்சுக்குவீங்க, சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க, கூடு விட்ட குருவிகளாய் காடு மேடாய் அலைந்து நாங்க மண்டை ஓடாகி போனதில்ல நமக்கல்லவா தெரியும், அந்த நிலையதான் நினைச்சு பார்த்தலஞ்சு கூடலாம் எரியும், இப்ப கூடும் இல்ல கொஞ்சம் இல்ல பஞ்சத்துல வாடுகிறோம், பழசெல்லாம் தேடுகிறோம், சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க, ನಯವಲ ಅಡಮಿನಿಸು ಹೊಂದತಮ ಹೊಂದಡವಲ ನಯವಲ ಅಡಮಿನಿಸು ಹೊಂದಟಮ ಒಂಬಯವಲ ನಯವಲ ರಡಮಿನಿಸು ಹೊಂಡಟಮ ಹೊಂಡಟಮ ಭಯವೆಲ ನಯವಲ ರಡಮಿನಿಸು ಹೊಂಡಟಮ ಭಯವೆಲ ಕಂಡತ್ನ ಬೊಂಡ ಪೊಂಡತ್ನ ಅಪ್ಪೆ ರಟ್ಟದಿನಂಡ ವಿಧಿಯಕ್ನ ಮೊಕಡದ ಮೇ ರಂಡುವ ತಿಕ್ಕಟ ಬೆದಣ ರಂಡುವ ಅಣೆ ಮೊಕ್ಕಟದ ಮೇ ರಂಡುವ ತಿಕ್ಕಟ ಬೆದಣ ರಂಡುವ
சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. வட்டியோட கடனும் அங்கே வேறவின்றி குட்டி போடுது. வளங்களும் அழிய விட்டு வாழ்வாதாரமோ நின்று போகுது. கரையோர நிலங்கள் எல்லாம் கடனில கரைஞ்சு போக காத்திருந்த கிளிக்கு இந்த இலங்கை ஒரு இலவும் பஞ்சா. சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. ஜாதி பேத அப்பற்றையப்பா, ஜங்கல் லைஃப் அப்பற்றையப்பா, ஃப்ரீடம் பாஸ் அப்பற்ற ஹொந்தாய், ஃப்ரீ வீசா மூரட்டட்டம ஹொந்தாய், ஹொந்தாய் ஹொந்தாய் மூரட்டட்டம ஹொந்தாய். சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. இனவாதம் ஒழிய வேண்டும், இன்னல்களும் அழிய வேண்டும், சம உரிமை அடைய வேண்டும், அடிமை விலங்கு உடைய வேண்டும். அயமலி அக்கனங்கி ஆதரையின் அப்பி ஹதமு ஹதமு அப்பே லස්සන රට්ට பெரகமு பெரகமு. சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. சிங்கள தேசமே கொஞ்சம் இங்கு திரும்பி பாருங்க. டக்கர டக்கர இரண்டு மொழி பேசக்கூடியது. சிங்கள தமிழ் ஒற்றுமை நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதனால வந்து அந்த அக்கடை பாட்டு, எனக்கு இந்த பாட்டு அந்நிய கடை பாட்டு பிடிக்கும். இது நம்ம இசையால வந்த பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு. என்ன இரு மொழி கலந்து எழுதி கவனமா கையாண்டுக்கிறாங்க. சிங்களம் எனக்கு தெரியாது, பட் நல்லா கேட்க நல்ல ரசனையா இருக்கு. அதுல ஒற்றுமையை பற்றி சொல்லிக்கிறாங்க. நாங்க ஒண்டா வாழுவோம், இன நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்காங்க. இந்த தளம் வந்து அதை வலியுறுத்துது. நாங்கள் இடவாதிகள் அல்ல, நாங்கள் தமிழர்கள். அரசியல்வாதிக்கு எதிராக எதிரானோம். ஏன் அவங்களுக்கு தீர்வு தரவில்லை, இதனால் அவளை எதிர்க்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி நாங்கள் வந்து சிங்கள மக்களை நேசிக்கிறோம், அவங்க எங்களை அன்பானோம், நாங்கள் இளைஞராக பயணிப்பதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம் என்பதை வலியுறுத்துகிற ஒரு பாட்டு. எப்படி இந்த பாத்தீங்கன்னா மூன்றாவது பாட்டு நல்லிணக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பாட்டு. இது சூப்பரா இருக்கு. அடுத்த பாட்டை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயந்தாக்கா அவங்க வந்து ஒரு பாட்டு தான் அழிக்கிறாங்க. ஆனாலும் அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் வந்த பாட்டுக்கு முதலாவது பாட்டு. அந்த முதலாவது பாட்டு ஒரு வெட்டி பாட்டா இருக்கு, அது சாமி பாட்டா வர இருக்கு. வாங்க கேட்கலாம். வைரவா வைரவா ஞான வைரவா, வைரவா வைரவா ஞான வைரவா, வைரவா வைரவா ஞான வைரவா, வைரவா வைரவா ஞான வைரவா. கொண்டல் மர நிழலிலே பதிக்கொள்ளும் வைரவா, வைரவா வைரவா ஞான வைரவா. விவசாய வளம் கொழிக்கும் கெருடாவில் ஊரிலே கூடிக்கொண்டவனே எம் வைரவனே, உன்னை எப்பொழுதும் கொண்டாடி மகிழ்ந்திடுவோம். வைரவனே பக்கர்களின் துயர் துடைத்து நோயாத தீர்த்து வைத்து வேண்டியதை கொடுக்கும் வைரவா, வைரவா வைரவா ஞான வைரவா. உன்னை கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வைரவனே, கொண்டலடி பதியிலே குடியமர்ந்த வைரவனே, குறைகள் பல தீர்த்து வைக்கும். மனதிற்கு அமைதி பெற ஓடி வந்தோம் உன்னிடமே, ஆழ் மனதை அறிந்து கொண்டு வரம் தருவாய் வைரவனே, ஞான வைரவனே. பசி நிறைந்த வயிற்றுக்கு உணவே நீ அப்பா, எம் குல தெய்வமே ஞான வைரனே. வைரவா வைரவா ஞான வைரவா, வைரவா வைரவா ஞான வைரவா. கொண்டல் மர நிழலிலே பதிக்கொள்ளும் வைரவா, வைரவா வைரவா ஞான வைரவா.
எப்பொழுதும் கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வைரவனே. வாடி நிற்கும் பக்தர்களிடத்தே அழகிய உருவாய் வருவாய் ஐயா. நேர்த்திக்கடன் பல வைத்து இருக்கரம் கூப்பி உனை அழைத்தால் தீராத நோய்களை மாற்றி வைப்பவனே வைரவனே. உன்னை எப்பொழுதும் கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வைரவனே. ஆடியிலே பொங்கலுடன் பக்தர்கள் கூடி வந்து பத்தியுடன் பூமாலை தூவி பாமாலை பாடி நிற்கும் அடியவர் கண்களிலே காட்சியாக என்றும் வைரவா வைரவா ஞான வைரவா. அலங்கார நாயகனாய் வீதி வலம் வந்திடுவாய் வைரவனே. உன்னை என்றும் கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் வைரவனே. வைரவா வைரவா ஞான வைரவா 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 ஞான வைரவா வைரவா. கொண்டல் மர நிழலிலே பதிகொள்ளும் வைரவா 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 ஞான வைரவா வைரவா. பாடல் வரிகள் பார்த்திபன் அஜந்தா. பின்லாந்து பின்லாந்து எதிரிரணியம் வெளியீடு. வைரவா அருள் தருவாய் எம்மை காப்பாய் வைரவா. ஆம், எங்களுடைய தளத்தினூடாக வெளியான பாடல்களில் 25வது பாடலாசிரியர் என்ற பெருமையை அவர் தட்டிச் செல்கிறார். அது மட்டுமல்லாது 11வது பெண் பாடலாசிரியர் என்ற பெருமையும் அவரை தட்டிச் செல்கின்றார். அவர் எழுதிய அந்த பாடல் இப்பொழுது வெளிவந்ததை பார்த்திருப்பீங்க. வாழ்த்துக்களுக்கு பாராட்டுக்கள். அவர் எழுதிய முதலாவது பாடல், அது நமக்கு பிடித்த பாட்டு. அதில் அந்த பாட்டை போட்டோம். அதை அடுத்து இப்பொழுது வரகுரோட சேர்த்தா 9 பாடலாசிரியர் வரவோட சேர்த்து பெண் பாடலாசிரியர் மொத்தம் 11 பேர் இருக்காங்க. 8 பேர் போட்டாச்சு. வரப்போற வறட்சி 1 2 3 4 5 6 7 பாடல் போட்டாச்சு. இப்ப வரப்போறவர் வந்து 8வது 9 10 11 ரைட். ஆமா, 8வது பேர் வந்து ஆறுன்னு பாத்தீங்கன்னா அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுடா தண்ணி கொஞ்சம் குடிட்டு வந்துடுவா வேணா. யாருன்னு பாத்தீங்கன்னா திருமதி வன்னிமேந்து. அவங்க வரலாற்று பாடல் எங்கட தளத்துல முதலாக வரலாறு பாடல் எழுதினவங்க. அவங்க சாதனை படிச்சாங்க. நான் சொல்ல போறேன்னு சொல்லிக்கிறாங்க. அது எனக்கு ஒரு பிடிச்ச பாட்டு. இவங்க எழுதின பாட்டுல வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். என் பொண்டாட்டியா இருந்தாங்க கூட நான் வாழ்த்திக்கிறேன். வரலாறு ரொம்ப கஷ்டம். நான் பள்ளியும் போத பையன். அவங்க படிச்சவங்க நான் ஏர் படிச்சுட்டேன், அங்க படிச்சுட்டேன் அப்படின்னா நான் ஏர் படிச்சல நான் படிச்சேன். இது ரொம்ப வாழ்த்து, ரொம்ப நல்லது. ஆனா பாட்டு அருமையா வந்திருக்கு. இது நம்ம இசையில தான் வந்திருக்கு. எனவே வாழ்த்துக்கள். வாங்க. ஓ ஓ சோழனாண்ட கடலடா தமிழனாலும் மன்னடா தீவகத்தை தடம் பதித்தாண்டா பாண்டியர் கொடியில் மீன்களாட ராஜராஜனின் சென்ற ஈழ பாதையடா ஆரறிந்த ஈழமடா பாரடா தமிழன் அழுகிற தேசமடா தமிழின் வீரமே எங்கள் தீரமே இது தமிழின் உயிரே பாரறிந்த ஈழமடா பார்த்தமிழன் நாடுகிற தேசமடா சங்க சுவடு சொல்லும் வரலாறு கபிலர் பாடும் இளமெனும் பேரு சிலப்பதிகார கண்ணீர் வழிய கண்ணகி கடல் கடந்து வந்தாளே இது தீவ கற்பம் தமிழரின் தேசமே. தீவகம் வாழும் மொழி மாறாமர புனிலைக்கும் முத்துக்கடல் தென்றல் கழுவ
பசுமை கொண்டெழுந்த பேரரசு இது தீவ கற்பகமே தமிழரின் தேசமே. நவக்கோளையும் வீழ்த்தி அண்டம் ஆண்ட தமிழ் வீரன் இராவணன் மன்னடா, இது ராவணன் மன்னடா. சோழனாண்ட கடலடா தமிழனாலும் மன்னடா. சேர சோழ பாண்டிய ஆட்சியடா, மூவேந்தரின் நீதி சாட்சியடா, ஈழத்தின் தொன்மையே வாய்மையடா. இது தீவகம் தமிழின் தேசம், இது தமிழ் தேசம். மரம் நாட்டி எல்லாள நாண்ட மன்னடா, நீதி நிலமடா. வாளில் நீதியும் போரில் நெறியும் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் பண்டார வண்டியன், அவனே பண்டார வண்டியன். வண்டியன் குரலில் எழுந்த தமிழ் தேசமே தமிழின் வரலாறடா. மாற்றங்கள் வந்தாலும் நிலைக்குதடா எல்லாளன் மரத்தின் சின்னம். வன்னியம் போரின் அழியாத திறனும் யுக யுகமாய் வாழும் தமிழ் தேசமே என்றும் எம் உயிர் மூச்சே. சோழனாண்ட கடலடா தமிழனாலும் மன்னடா, தீவகத்தை தடம் பதித்தாண்டா, பாண்டிய கொடியில் மீன்கள் ஆட ராஜராஜனின் சென்ற ஈழ பாதையடா. திருமதி வன்னிமேதன் அவர்களுடைய வரலாற்று பாடல், எனக்கு பிடிச்ச பாடல். இந்த பாடல எங்கட இசையமைப்புக்குள்ள வந்த பாடல் இதில் பார்த்திருந்தோம். சிவதாக்கா, பிரியாக்கா, தியாக்கா, அவுஜியாக்கா, அருணியக்கா, அயந்தாக்கா, கௌரியக்கா, திருமதி வன்னிமேந்தன் ஆகிய 9 பேர் பாடலுடைய பாடல்களும் எமது இசைக்குள்ள வந்த பெண்களுடைய பாட்டு, நம்ம வன்னிமேந்தனுடைய இசை தயாரிப்புகளுக்குள்ள வந்த பாட்டு. இப்ப வரப்போற அடுத்த 3 பேர் பாத்தீங்கன்னா அது அவங்க இன்னும் எங்களுக்குள்ள வரல. அதனால அந்த 3 பேருடைய பாடல் இளங்கோ செல்லப்பாவுடைய இதுல வந்த பாட்டு நான் போடக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இன்னொரு அந்த பாட்டு வெற்றி விழா இல்லையா, அதனால அவர்களுடைய பாடல் நான் போடக்கூடிய கட்டாயத்தில் அங்க இருக்கிறோம். அதனால அவங்க எழுதின பாட்டு பாத்தீங்கன்னா இப்போ தயானி அக்கா அவங்க நோரலியா அந்த விபத்து, அது எனக்கு இப்போ அதிகமான பார்வைகளை கொண்ட யூடியூப்ல இருக்கிற பாட்டு அதுதான். அந்த பாட்டு இன்னைக்கு அந்த வியூஸை எதுவும் அடிக்கல இது வரைக்கும். அதனால நல்ல ஒரு பாடல், அருமையான பாட்டு. காட்சி அமைப்பு நல்லா இருக்கு, வரிகளும் நல்லா இருக்கு. விபத்து நடந்த சொற்ப நாட்கள் அவங்க எழுதி கொடுத்தாங்க, அந்த பாட்டு எழுதினாங்க, அதை படிச்சு கொடுத்தாங்க. இளங்கோ செல்லப்பாவுடைய இசையில பாவேந்தனுடைய குரல்ல அந்த பாட்டு வந்திருக்குது. அதை கேட்போமாங்க. அதை எழுதிய யாரும் இல்ல, பெண் பாடாசிரியர் தயானி அவர்கள். அழகினிலே கனவு தொலைந்த கதையினிலே நெஞ்சமின்று வலிக்கிறதே, அந்த கோரம் எண்ணி தவிக்கிறதே. கண்கள் வழி பேசையிலே இதயம் நின்று துடிக்கிறதே. கண்கள் வலி பேசையிலே இதயம் நின்று துடிக்கிறதே. நுவரலியா அழகினிலே கனவு தொலைந்த கதையினிலே. பாதையில பேருந்து போக
போகையில சாரதியின் தூக்கத்தால் சாவின்று வந்ததே. கொத்மலையின் பசுமையில கொட்டும் நீர் வீழ்ச்சியில மரண ஓலம் கேட்கையில திரும்பினாலும் பார்க்கையில உடல்கள் சரிந்து கிடந்ததடா. ஊரெல்லாம் நின்று அழுததடா. உடல்கள் சரிந்து கிடந்ததடா. ஊரெல்லாம் நின்று அழுததடா. சுவரலியா அழகினிலே கனவு தொலைந்த கதையினிலே. விபத்துகளோ கூடுதடா. பேருந்தில் ஏற மனம் மஞ்சுதடா. தாயை இழந்த பிள்ளையை எண்ணி நெஞ்சமெல்லாம் பதறுதடா. பொதுமக்கள் பாதுகாப்பில் கவலை இல்ல. பொறுப்புணர்ச்சி ஏதோ இங்கு இல்ல. மக்கள் எல்லாம் வீதியில நிற்கிறாண்டா. இப்போ எம்ம ஆடுறவன் இங்கு யாரடா. நுவரலியா அழகினிலே கனவு தொலைந்த கதையினிலே. நெஞ்சமின்று வலிக்கிறதே அந்த கோரம் எண்ணி தவிக்கிறதே. அந்த கோரம் எண்ணி தவிக்கிறதே. அந்த கோரம் எண்ணி தவிக்கிறதே. நோரலிய அழகில் இந்த பாடல வந்து இதத்துல பயணிச்ச பல உதவிகளை சேர்ந்த தேனி அவர்கள் இருந்தார். 6வது பாடல நினைக்கிறேன், தெரியல. அற்புதமான படம். அந்த விபத்து நடந்து, இந்த ரம்போடில் நடந்த அந்த விபத்து நடந்து சின்ன பிள்ளை செத்து இருந்தாங்க. அந்த காட்சியெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பாடலுக்கு அழகான இசையை வந்து இளங்கோ செல்லப்பா அவர்கள் இசையமைக்க தம்பி பாவேந்தன் அவருடைய பாட்டு நாங்கள் அது வெளியிட்டு கொடுத்தோம். அந்த பாடலாசிரி பரிஜார் மேல அன்பு அக்கா தேனி அவர்கள் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்றும் அந்த பாடல் தான் எங்களுடைய யூடியூப் தளத்திலே 26,000 பார்வைகளை கொண்ட முதலாவது பாடலாக, அதிகமான பார்வைகளை கொண்ட பாடலாக அதான் இருக்குது. அந்த ரெக்கார்டிங் யாரும் உடைக்கல. வந்திருக்கு பாட்டு, ஆனா 23,000, 20, 18 அப்படிதான் வந்திருக்கு. அந்த ரெக்கார்டை இன்னும் தாண்டல. வருமாங்களா தாண்டலாம். அவர்தான் நம்ம ஒன்னாக நிற்கிறாரு. காரணம் அது விபத்தின் பாடலாக என்னவோ அவர்தான். நம்மளுக்கு காட்சி அமைப்பெல்லாம் சிறப்பா இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் டேனியலுக்கு. அதைத் தொடர்ந்து அடுத்த பாடலாக யாரு, ஜெயந்தி அக்கா அவங்க பல உதவிகள் அடியில் வழங்கியவர். அவரும் ஒருவர். அவருக்கு எண்ணெய் தொட்ட தென்றல் வந்து அவங்களின் பாட்டுக்க எனக்கு பிடிச்ச பாட்டு இதுதான். என்னை தொட்ட தென்றல் வந்து எங்கு சென்றது, அவன் உள்ளம் தொட்டு இங்கு வந்து செய்தி சொன்னது. என்னை தொட்ட தென்றல் வந்து எங்கு சென்றது, அவன் உள்ளம் தொட்டு இங்கு வந்து செய்தி சொன்னது. நீ நடந்த சாலையிலே நான் நடந்து போகையிலே என் உள்ளம் தொட்டு நன்றி சொன்னது. என்னை தொட்ட தென்றல் வந்து எங்கு சென்றது, அவன் உள்ளம் தொட்டு இங்கு வந்து செய்தி சொன்னது. என்னை தொட்ட தென்றல் வந்து எங்கு சென்றது, அவன் உள்ளம் தொட்டு இங்கு வந்து செய்தி சொன்னது.
உன் கண்ணக்குழி வண்ணம் கண்டு சொக்கி நிக்கிற அந்த சொர்க்கத்துக்குள் நான் விழுந்து தத்தளிக்கிற உன் அன்பு கடல் ஆழம் கண்டு வந்து நிக்கிற